இந்த நாளிலே நாம் தியானத்துக்கு எடுத்த ஒரு வேத வசனம் आज के दिन के लिए ध्यान के लिए लिया गया वो वचन ஆதியாகமத்தின் புத்தகம் उत्पत्ति की पुस्तक அதனுடைய 16வது அதிகாரம் उसका 16वां अध्याय அது 13வது வசனம் 13 वचन पढ़िए। तब उसने यहोवा का नाम जिसने उससे बातें की थी अथा एलरोई रखकर कहा, क्या मैं यहाँ भी उसको जाते हुए देखने पाई और देखने के बाद भी जीवित रही। அப்பொழுது ஆகார் तब हजीरा ने என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி मुझे देखने वाले परमेश्वर को मैंने भी यहाँ पर देखने पाई बोलकर தன்னோடே பேசின கர்த்தருக்கு जिसने उससे बातें की थी उस यहोवा का नाम நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள்। तू मुझे देखने वाला परमेश्वर बोलकर नाम रखा। நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள்। तू मेरा देखने वाला परमेश्वर बोलकर नाम रखा। ஆகாரை வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதன் சந்தித்த ஒரு சம்பவம் இங்கே நாம் வாசிக்கிறோம்। यहाँ पर हम हजीरा से जंगल में एक यहोवा का दूत मिलते हुए पढ़ते हैं। ஆகார் என்பவள் ஆபிரகாமின் மறுமனையாட்டி। हजीरा जो है यह अब्राहम की सौतेली थी। தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆபிரகாம் எகிப்துக்கு போன போது यह अब्राहम जब मिस्र देश में गया அங்கே ராஜாவின் அரண்மனைக்கு சாரால் அழைத்து கொண்டு போகப்பட்டாள்। वहाँ राजा के महल में सारा ले लिया गई थी। அந்த அரண்மனையை விட்டு அவள் வெளியே வரும்போது उस महल से जब वो बाहर निकली ராஜா சாராளுக்கு துணையாக அல்லது உதவியாக இந்த அடிமை பெண்ணாகிய ஆகாரை கொடுத்து அனுப்பினார்। सारा के लिए उस राजा ने एक हाथ में काम करने वाली सहकर्मी बनकर इस हजीरा को भेजा था। இப்போ ஆபிரகாம் சாராள் இவர்களோடு கூட சேர்ந்து ஆகாரும் ஜீவித்து வருகிறாள்। अब ये अब्राहम सारा के साथ साथ हजीरा भी जी रही हैं। அவர்கள் எகிப்திலே 10 வருஷம் குடியிருந்தார்கள்। वे लोग मिस्र देश में 10 साल से रहते थे। 75 வயது ஆகும்போது जब उसका 75वां उम्र था ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார்। तब अब्राहम से परमेश्वर ने वादा किया, நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன், मैं तुझे एक संतान दूंगा அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினார்। और तेरा वंश आशीष पाएगा। 75 வயதுல சொன்னார்। ये 75वां उम्र में परमेश्वर ने अब्राहम से कहा, ஆனா 85 வயசு ஆயிட்டு இன்னும் குழந்தை இல்ல। लेकिन 85 साल हो गया अभी तक उसको कोई संतान भाग्य नहीं। 10 வருஷம் எகிப்துல குடியிருக்கிறார்கள்। 10 साल तक वो उसी मिस्र देश में रहते थे। 10 வருஷம் ஆகியும் குழந்தை இல்ல। 10 साल होके भी उसको बच्चा नहीं हुआ। அதனால சாராய் தன் புருஷனாகிய ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், इसलिए सारा अपना पति अब्राहम से कहती है, கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், परमेश्वर ने मेरे गर्भ को बंद किया है, ஆகார் உமக்கு முன்பாக இருக்கிறாள், इसलिए हजीरा तेरे सामने है, நீர் ஆகாரை உமக்கு மனைவியாக்கி கொள்ளும், इसलिए तुम हजीरा को अपना पत्नी बना लो, ஒருவேளை இந்த ஆகார் நிமித்தமாக நம்முடைய குடும்பம் கட்டப்படும் என்று சொல்கிறார்। हो सके कि इस हजीरा के द्वारा हमारा घर बनाया जाए। ஆகாருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம்। ये हजीरा की जीवन में हुई घटना को हम पढ़ते हैं। ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகார் இப்படி வனாந்தரத்திலே அலைந்து திரிய காரணம் என்ன? ये हजीरा जंगल में भटकने का कारण क्या है? அரண்மனையில இருந்தவள், जो महल में रहती थी, வெள்ளியும் பொன்னும் மிகுந்து இருந்த சீமானாய் ஆபிரகாமுடைய வீட்டுல 10 வருஷம் தங்கி இருந்தவள், जो धनी अब्राहम के घर में 10 साल से रहती थी, இன்றைக்கு வனாந்தரத்தில் அலைந்து திரிய காரணம் आज के दिन जंगल में भटकने का कारण क्या है? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும்। एक बात ध्यान दीजिए, கர்த்தர் நம்மை காண்கிறார், परमेश्वर हमें देखता है, ஆனா நாமும் கர்த்தரை காண வேண்டும்। लेकिन हमें भी परमेश्वर को देखना है। கர்த்தர் எல்லாரையும் பார்க்கிறார், परमेश्वर सबको देखता है। அவர் வானத்தில் இருக்கிறார், वो आकाश में है, உயர வானத்தில் இருந்து ऊंचे आकाश में रहते हुए தாழ பூமியை கண்ணோக்கி பார்க்கிறார், नीचे पृथ्वी की ओर देखता है। உணர்வுள்ளவன் உண்டோ என்று தேடி பார்க்கிறார், ये देखना चाहता है कि कोई भावनाकृत व्यक्ति है या नहीं, பக்தி உள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் தேடி क्या பார்க்கிறார்। कोई भक्तिमय मनुष्य है या नहीं, கர்த்தர் பார்க்கிறார், परमेश्वर देखता है। நாம் கர்த்தரை பார்க்க வேண்டும்। लेकिन हमें भी परमेश्वर को देखना है। நாம் கர்த்தரை பார்த்தால் हम जब परमेश्वर को देखेंगे நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்। तब ही हमारे जीवन में आशीर्वाद होगी। ஆகார்
ஆபிரகாம் வீட்டுல 10 வருஷம் பணிவிடைக்காரியாய் இருக்க. हजीरा अब्राम के घर में एक नौकरानी के समान 10 साल सेवा की। அவள் ஒரு அடிமை பெண்ணா இருக்கும்போது भले वो एक दासीन स्त्री थी, மிகுந்த தாழ்மையோடு ஜீவிக்கிறாள். बड़ी नम्रता के साथ जीवन बिताई। தன் எஜமாட்டியை சாராளுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை எல்லாம் செய்கிறாள். अपनी मालकिन सारा के लिए जो भी काम करना था, सेवा करना था, सब करती थी। தன்னுடைய எஜமாட்டி சாராளுக்கு अपनी मालकिन सारा के लिए எவ்வளவு உண்மையா இருந்திருப்பாள் என்பது நமக்கு தெரியாது. कितनी विश्वास योग्य थी ये हम नहीं जानते हैं, ஆனா வேதத்தில் வாசிக்கிறோம், लेकिन पवित्र शास्त्र में हम पढ़ते हैं சாராள் தன் வேலைக்காரியாகிய அல்லது தன் பணிவிடைக்காரியாகிய ஆகாரை தன் புருஷனுக்கு மனைவியாக கொடுத்தாள் என்று வாசிக்கிறோம். सारा अपना जो दासीन नौकरानी स्त्री थी, इस हजीरा को अब्राम के लिए पत्नी के रूप में दिया। அப்ப அந்த அளவுக்கு ஒரு உண்மை, ஒரு நம்பிக்கை, ஒரு பிரயோஜனமான ஒரு சகோதரி என்பதை சாராள் அறிந்திருந்தார். उतनी ये विश्वास योग्य है, सच्ची है, उपयोगी है, इसे सारा जानती थी। இவள் மூலமாய் ஒருவேளை நம்முடைய குடும்பம் கட்டப்படும், हो सके कि हमारा परिवार हजीरा के द्वारा बनाया जाए। அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாய் ஆகார் காணப்படுகிறார். उतनी हजीरा जो है वो भरोसा के योग्य थी। உலகத்திலே சகோதரிமார்கள் எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுப்பார்கள். दुनिया में स्त्रियां जो है, औरत लोग कुछ भी छोड़ने के लिए तैयार हो जाएंगे, ஆனால் தங்கள் புருஷமாரை விட்டு கொடுக்க சம்மதிக்க மாட்டாங்க. लेकिन अपने पति को छोड़ देने के लिए वो तैयार नहीं रहेंगे। குடிகாரரா இருந்தாலும், भले वो पीने वाला व्यक्ति हो, பயங்கர பாவியா இருந்தாலும், भले वो भयंकर सा पापी हो, எந்த ஒரு மனைவியா இருந்தாலும் कोई भी पत्नी हो, தன் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டார்கள். अपने पति को छोड़कर नहीं देगी। ஆனா இந்த ஆகாருக்கு ஆபிரகாமை விட்டு கொடுக்கிறாள் சாராள். लेकिन ये सारा क्या करती है, हजरा के लिए अपना पति को छोड़ दे रही ஆனா है, அவளுக்கு ஒரு ஆசை நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும். क्योंकि उसका पूरा आशा यही थी कि मेरा परिवार बनाया जाए। கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார். परमेश्वर मेरे गर्भ को बंद कर रखा है, அதனால என் அடிமை பெண்ணாகிய என் பணிவிடைக்காரியாகிய இந்த ஆகாரை உம்மோடு சேர்த்துக்கொள்ளு. इसलिए मेरी जो ये दासीन स्त्री हजीरा है, उसे तुम अपने लिए पत्नी बना लो। அவள் நிமித்தமாய் ஒருவேளை நம்முடைய குடும்பம் கட்டப்படும் என்று சொல்லி ஆகாரை மறுமனையாட்டியாய் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். हो सके कि हजीरा के द्वारा हमारा परिवार बना जाए, इसी सोच से उसने हजीरा को सौतेली के समान दे दी। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं இந்த ஆகார் கர்ப்பவதியானாள். ये हजीरा गर्भवती हुई। ஆகார் கர்ப்பவதியானாள். हजीरा गर्भवती हुई। 75 வயது ஆகிறது சாராளுக்கு. अब सारा का उम्र 75 था, இன்னும் குழந்தை இல்ல. अभी तक बच्चा नहीं। ஆனா ஆகார் திருமணமாகி ஒரு வருஷத்துல கர்ப்பவதியானாள். लेकिन हजीरा शादी होके 1 साल में गर्भवती हो गई। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं ஆகார் தான் கர்ப்பவதியான போது जब ये हजीरा गर्भवती हुई, தன் எஜமாட்டி ஆகிய சாராளை அற்பமாய் எண்ணினாள் என்று வாசிக்கிறோம். पढ़ते हैं कि वह अपनी स्वामिनी सारा को तुच्छ दृष्टि से देखने लगी। அவள் தன் எஜமாட்டி ஆகிய சாராளை அற்பமாய் நினைக்கிறாள். ये हजीरा अपनी स्वामिनी सारा को तुच्छ दृष्टि से देखने लगी। அரண்மனையில இருந்த ஆகார் हजीरा जो महल में रहती थी, ஒரு குறைவும் இல்லாமல் ஆபிரகாமுடைய வீட்டில் வாழ்ந்தவள். अब उसके जीवन में कोई कमी नहीं था, बिना कमी के अब्राहम के घर रहती थी। இப்ப ஒண்ணுமில்லாம வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறாள். अब तो निर्जल जंगल में भटक रही हैं। ஆண்டுடைய பிள்ளைகள் நம்மிடத்திலும் குறை உண்டு, हमारे भी अंदर कमियां होती हैं, ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தமும் இருக்கிறது. परमेश्वर के वादा भी होती हैं। நம்முடைய குற்றம் என்ன என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம். सबसे पहले ये जांच कर देखना है कि हमारे जीवन में क्या कमियां हैं। ஆகார் சாராளை அற்பமாய் நினைத்தாள். हजीरा ने सारा को नीच दुष्ट दृष्टि से देखा। சாராள் ஆபிரகாமிடத்துல போய் சொல்லுகிறாள், सारा अब्राहम से कहती है, உம்முடைய அடிமை பெண் तेरा दासीन स्त्री தான் கர்ப்பவதி ஆனது நிமித்தம் என்னை அற்பமாய் எண்ணுகிறாள். जब वो जान गई कि वह गर्भवती है तो मुझे तुच्छ दृष्टि से देखती है। இந்த அக்கிரமம் உம்மேல சுமரும் சொன்ன. ये अपराध तुम पर होगा। ஆபிரகாம் சொன்ன, अब्राहम ने कहा, அந்த அடிமை பெண்ணாகிய ஆகார் இன்னும் உன் கையின் கீழே தான் இருக்கிறாள். देख तेरी दासी तेरे ही वंश में है, நீ அவளுக்கு என்ன செய்ய வேணுமோ நீ செய். जैसा तुझे भला लगे वैसी तू उसके साथ कर। இப்ப சாராள் ஆகாரை
கடினமாய் நடத்தினார். तब सारे ने हाजिरा को बड़ा दुख देने लगी. கடினமாய் நடத்தின போது ஆகார் வீட்டை விட்டு வெளியே ஓடி போகிறார். जब हाजिरा को बड़ा ही दुख देने लगी तो वो उसके सामने से भाग गई. இப்ப வீட்டை விட்டு வெளியே ஓடின பிறகு अब घर से जब वो बाहर निकल गई, அவள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் போதாக்கும் கர்த்தருடைய தூதன் அவனோடு பேசுகிறார். जब वो जंगल के मार्ग में भटक रही थी तभी यहोवा के दूत आकर उसे मिला. ஆண்டுடைய பிள்ளைகள் ஆகார் தன் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய சூழ்நிலை உண்டாவதற்கு காரணம் அவள் தன் எஜமானியாகிய சாராளை அற்பமாய் நினைக்கிறார். हाजिरा अपने घर से बाहर भटकने का कारण यह है कि अपनी स्वामिनी सारा को उसने तुच्छ दृष्टि से देखा. ஆண்டுடைய பிள்ளைகள் நம் யாரையும் அற்பமாய் எண்ண கூடாது. परमेश्वर के लोग हम किसी को तुच्छ न समझे. இயேசு சொல்லுகிறார், यीशु ने कहा, இந்த சிறியரில் ஒருவனையும் நீங்கள் அற்பமாய் எண்ணாதீர்கள். इन छोटों में से छोटे किसी को तुच्छ न समझना. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதீர்கள். इन छोटों में से छोटों किसी को तुच्छ न समझना. அப்ப ஆண்டுடைய சமூகத்தில் வருகிற தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के सम्मुख में आने वाले परमेश्वर के लोग, நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது हम जब एक दूसरे को देखते हैं, மற்றவர்களை நம்மிலும் மேன்மையானவர்களாக நாம் பார்க்க வேண்டும். हम दूसरे को हमसे भी बढ़कर देखना है. மற்றவர்களை பார்க்கும்போது அவர்கள் அற்பமாய் எண்ண கூடாது. दूसरों को देखते समय उनको तुच्छ नजर से नहीं देखें. இன்னைக்கு மக்களுக்குள்ளே மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற சுபாவம் கடந்து வருகிறது. आज के दिन लोगों के अंदर दूसरों को तुच्छ समझने के विचार उठी है. மற்றவர்களை அற்பமாய் பார்க்கக்கூடிய குணம் எப்பொழுது வருகிறது என்றால், कब दूसरों को तुच्छ दृष्टि से देखते हैं? ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு மனுஷிக்குள்ள பெருமை வரும்போது, जब किसी व्यक्ति के अंदर घमंड या गर्व होता है, தான் என்ன நிலைமையிலிருந்து வந்தோம் என்கிற நிலைமையை மறந்து ஜீவிக்கும் போது, जब ये भूल जाते हैं कि हम किस परिस्थिति से निकले थे, किस परिस्थिति से हम उठे थे, அவர்களுக்குள்ள பெருமை உண்டாகிறது. तब उनके अंदर घमंड उठता है. இந்த பெருமை மற்றவர்களை அற்பமாய் எண்ணத்தை வைக்கிறது. ये घमंड होने के कारण दूसरों को तुच्छ समझते हैं. தேவனுடைய பிள்ளைகள் யாரையும் அற்பமாய் எண்ண கூடாது. किसी को तुच्छ दृष्टि से न देखे. இயேசு சொன்னார், இந்த சிறியர் ஒருவனை அற்பமாய் எண்ணாதீர்கள். यीशु ने कहा, छोटों में से छोटे किसी को तुच्छ न समझे. ஏனென்றால் அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட தேவதூதன், क्योंकि उनके लिए नियमित किया हुआ स्वर्गदूत, அவர்கள் ஒவ்வொரு நாள் தேவனை தரிசிக்கிறார்கள் தேவராஜ்யத்துல. उनको वो हर दिन परमेश्वर का दर्शन करते हैं. அதனால இந்த சிறியரில் ஒருவனை நீங்கள் அற்பமாய் எண்ணாதீர்கள். इसलिए छोटों में से छोटे किसी को तुच्छ नहीं समझना. புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை பார்த்து அற்பமாய் எண்ணாதீர்கள். जो भोजन करता है वो भोजन न करने वालों को देखकर तुच्छ न समझना. புசிக்காதவர்களை பார்த்து புசிக்கிறவர்கள் அற்பமாய் நினைக்காதீர்கள். जो भोजन नहीं कर रहे हैं उनको देखकर भोजन करने वाले तुच्छ न समझे. தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் நினைக்காதீர்கள். भविष्यवाणी को तुच्छ न समझे. கர்த்தருடைய சிட்சையை நீங்கள் அற்பமாய் எண்ணாதீர்கள். परमेश्वर की ताड़ना को तुच्छ न समझे. அற்பம் என்று சொல்லும்போது तुच्छ बोलते समय அது மற்றவர்களை துச்சமாய் நினைப்பது. वो दूसरों को बहुत ही नीचे गिरा देना, அது ஒரு பொருட்டாகவே இருக்காது. उसे कोई मतलब न समझना. சிலர் சொல்லுவாங்க, कुछ लोग कहेंगे, இவங்கிட்டலாம் போய் ஏன் வாயை கொடுக்கணும்? क्यों इनके पास सब जाके अपना मुंह देना है? ஏன்னா அவங்களுடைய பார்வைக்கு அவர்கள் அற்பமாய் தெரிகிறார்கள். क्योंकि उनके नजर में वो बहुत ही नीचे गिरे हुए हैं. அவள் ஒரு அடிமை பெண்ணா இருந்தாலே भले वो एक दासीन स्त्री थी. தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ளணும், एक बात जान लीजिए, பழக்க வழக்கங்கள் மாறலாம். हमारा भले व्यवहार बदल सकती है, ஒரு மனுஷனுடைய பழக்க வழக்கங்கள் மாறலாம். किसी व्यक्ति का व्यवहार बदल सकता है, ஒரு மனுஷனுடைய பழக்க வழக்கங்கள் மாறலாம். किसी स्त्री का व्यवहार बदल सकती है, ஆனால் அவளுடைய குணம் மாறாது. लेकिन उनका गुण नहीं बदलेगा. ஆலயத்துக்கு வருவதனாலே भवन में आने से அவளுடைய பழக்க வழக்கங்கள் மாறலாம். उनका व्यवहार बदल सकती है. ஞானி சொல்லுகிறார், ज्ञानी कहता है, சாலமோன் சொல்லுகிறார், सुलेमान ज्ञानी कहता है, ஞானியோடே சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவார். जो ज्ञानी के साथ बुद्धिमान के साथ रहता है वो बुद्धिमान हो जाता है. அப்ப ஞானியோடு சேர்ந்திருக்கும் போது இவர்களும் ஞானி அடைகிறார்கள். जब व्यक्ति कोई बुद्धिमान के साथ साथ रहता है तो वो भी खुद बुद्धिमान हो जाता है. இவர்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறதோ इनकी संगति जिसके भी साथ हो அதற்கு ஏற்றார் போல அவருடைய பழக்க வழக்கங்கள் மாறி போகிறது. उसी के समान इनकी व्यवहार बदलती रहती हैं. சில வீட்டுல பிறந்து வளருவார்கள், कुछ बच्चे घर में ही पैदे हुए जन्मे हैं. யார் வீட்டுக்கு வந்தாலும் வாங்கன்னு விசாரிக்க மாட்டார்கள். कोई भी घर में आए पूछेंगे तक नहीं कि யார் आइए. வந்தாலும் தண்ணி கொடுக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. कोई भी आए पानी तक नहीं देंगे. யாருக்கும் எதையும் கை நீட்டி கொடுக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. किसी को हाथ बढ़ाकर कुछ देना नहीं ஆனா चाहेंगे. சூழ்நிலை நிமித்தமாய் அவர்கள் இருக்கிற இடத்திலே சூழ்நிலைகள் மாறும்போது परिस्थिति के अनुसार जिस परिस्थिति में वो पले जाते हैं சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல
उसी परिस्थिति के अनुसार அவருடைய பழக்க வழக்கங்கள் மாறுமே அல்லாமல் उनकी व्यवहार बदलती है, அவருடைய குணம் மாறவே மாறாது. उनका गुण नहीं बदलेगा। பழக்க வழக்கம் மாறு. व्यवहार बदलती है, முன்னாடி இப்படி எல்லாம் இல்ல, पहले ऐसा नहीं था, ஆனா இப்போ நான் இப்படி இப்படி வளர்ந்திருக்கிறேன். लेकिन अभी मैं ऐसा हूँ, எனக்கு இருக்கிற சிச்சுவேஷன், அவங்க இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்கிறது. क्योंकि वो जहाँ रहते थे उससे परिस्थिति वैसी அந்த थी। இடத்துல இருக்க வரைக்கும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நல்லவர்களா இருக்க முடியும். जब तक उस जगह में रहेंगे तब तक उस परिस्थिति के अनुसार वो भला रहेंगे, அந்த சூழ்நிலை மாறும்போது, लेकिन तब जब परिस्थिति बदलेगा, அந்த இடத்தை விட்டவர்கள் மாறும்போது, उस जगह से जब वो बदलेंगे, அந்த பழக்க வழக்கம் மாறி போறதுல குணம் மாறி போகிறது. वो व्यवहार बदलता नहीं है लेकिन गुण बदल जाता है। அதனால ஒரு மனுஷனுடைய குணத்தை மாற்ற முடியாது, அவன் பழக்க வழக்கத்தை வேணா மாற்ற முடியும். इसलिए किसी व्यक्ति का गुण कभी नहीं बदलेगा, चाहे तो व्यवहार बदल सकती है। குணம் எல்லாருக்கும் மாறிட்டுன்னு சொன்னா உலகத்துல எல்லாருமே கத்தரை போல மாறிடுவாங்க. यदि सबका गुण बदल जाए तो सबको ही परमेश्वर के समान हो जाएंगे। அதனால இந்த ஆகார அடிமை பெண்ணா இருக்கும் போது, इसलिए ये हजीरा जब दासीन स्त्री थी, அவளுக்குள் என்ன நம்ம ஒரு அடிமை பெண், वो एक दासीन स्त्री நாம் थी, இந்த வீட்டு வேலைக்காரி, मैं इस घर की नौकरानी हूँ। இந்த எண்ணம் இருந்தபடினாலே ये विचार होने के कारण நல்ல அமைதியாய் சாந்தமாய் சாராளோடு நடந்து கொண்டார். बड़े शांत से नम्रता से सारा के साथ रहती थी। ஆனா வாழ்க்கையில நிலைமை மாறி, लेकिन जब अपने परिस्थिति जब बदल गया, அவள் கர்ப்பவதியான போது, जब वह गर्भवती हुई, அவள் சாராளை அற்பமாய் वो நினைக்கிறாள். सारा को तुच्छ समझने लगी। அது அவளுடைய சுபாவம், ये उसका स्वभाव அது है, அவளுக்குள்ள குணாதிசயம். ये इसका अंदर का गुण है। எவ்வளவுதான் நல்லவளா இருந்தாலும், भले वो कितनी भी अच्छी हो, காலத்துக்கு ஏற்றாற் போல சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல அவளுடைய பழக்க வழக்கங்கள் மாறி இருந்தாலும், समय के अनुसार काल के अनुसार भले ही उसके व्यवहार बदला हो, அவளுடைய குணம் மாறல, लेकिन उसका गुण नहीं बदला, அந்த குணம் மாறவும் செய்யாது. उसका गुण बदलेगा भी नहीं, அற்பமாய் நினைக்கிறாய். तुच्छ समझती है। தேவனுடைய பிள்ளைகள் ஏறி வந்த ஏணியை ஒரு நாள் எட்டி உதைக்க கூடாது. जिस सीढ़ी से चढ़े थे उस सीढ़ी को कभी लात नहीं देना। நாம் இந்த நிலைமைக்கு உயர்த்தப்பட்டது யாரால் என்கிற அறிவு இருக்கும்போது அவளை மறக்க கூடாது. हम इस परिस्थिति में ऊंचे उठाए गए, इसका कारण कौन है इसे समझने पर कभी नहीं तुच्छ समझे। அதனால தான் உலகத்துல சொல்லுவார்கள், इसलिए दुनिया में कहते हैं, உள்ளங்கையில உப்பு இட்டவரை உயிருள்ள வரைக்கும் நினை அப்படின்னு. जो कोई तुम्हारे हाथ में नमक देता है उसे जिंदगी भर स्मरण करना। உள்ளங்கையில உப்பு வச்ச ஆள உயிருள்ள வரைக்கும் மறக்க கூடாது. जो व्यक्ति आपके हाथे में हथेलियों में नमक देता है उस व्यक्ति को जिंदगी भर नहीं भूलना। ஆகாருக்கு இந்த வாழ்வு கிடைக்க காரணம் யாரு? इस हजीरा को ये जिंदगी कैसा मिली? சாராள் ஆகாருடைய உயர்வுக்கு காரணமா இருந்தாள். सारा ही इस हजीरा का उन्नति का कारण बनी थी, ஆனால் இந்த ஆகார் சாராளை அற்பமாய் நினைக்கிறார். लेकिन ये हजीरा ही सारा को तुच्छ समझने लगी। தேவனுடைய பிள்ளைகள் அற்பமா யாரையும் நினைக்க கூடாது. परमेश्वर के लोग किसी को तुच्छ न समझे। தாவீது போகிறார், दाऊद कहता है जाता है, பெலிஸ்தியனாகிய கோலியாத் வந்து நிற்கிறார். वहां पर पलिश्ती गोलियात आकर खड़ा है। கோலியாத் அவ்வளவு உயரமான ஒரு மனுஷன், गोलियात उतनी ही लंबा खद व्यक्ति, தாவீது குள்ளமான ஒரு மனுஷன். दाऊद बहुत ही नाटा व्यक्ति, கோலியாத் ஒரு யுத்த வீரன், दाऊद एक योद्धा वीर சிறு வயதிலிருந்தே யுத்தத்தில் பழக்கப்பட்ட மனுஷன். और बचपन से ही उसे उसी में आदत थी। தாவீது இளையவன், लेकिन दाऊद एक छोटा व्यक्ति था, சிறு பையன், वो छोटा बच्चा था, சிறு பிராயத்திலிருந்து ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். लेकिन बचपन से ही भेड़ बकरियों को चराता था। ரெண்டு பேருக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்ல. दोनों के बीच में कोई तालमेल नहीं था। இப்பொழுது யுத்தத்துக்கு போகிறான். अब वो युद्ध में जा रहा है। கோலியாத் பார்க்கிறார், गोलियात ने देखा, தாவீதை பார்க்கிறார். दाऊद को देखा, இந்த சின்ன பையன் நம்மளை வைத்து சண்டை போட வந்திருக்கிறான். ये छोटा सा लड़का मुझसे लड़ने आया है। கோலியாத் சொல்லுகிறார், गोलियात ने कहा, நீ தடியோடு என்னிடத்தில் வருவதற்கு நான் என்ன நாயா அப்படின்னு கேட்க. तुम अपने हाथ में लाठी लेकर आए हो, क्या मैं कुत्ता हूँ? தாவீதுக்குள்ள இருக்கிறது யார் என்பது கோலியாத்துக்கு தெரியாது. गोलियात नहीं जानता था कि दाऊद के अंदर कौन है। எந்த நாமத்தினால இந்த தைரியத்தோடு வந்திருக்கிறான் என்பது கோலியாத்துக்கு தெரியாது. गोलियात ये न जानता था कि किस नाम के धैर्य से ये दाऊद यहाँ पर आकर खड़ा है। ரொம்ப அற்பமா பேசுறான். उसने बहुत तुच्छ समझकर बातें நீ की। என்ன எதிர்த்து சண்டை போட வந்திருக்கிற? तू क्यों मेरे विरोध लड़ने आया है? நான் இந்த செத்த நாயா? मैं क्या मरा हुआ कुत्ता हूँ? தடியோடு வருகிறாய் என்ன நாயா? लाठी लेकर आने के लिए मैं क्या कुत्ता हूँ? அற்பமான ஒரு எண்ணம் தாவீது மேல இருக்கிறது. एक तुच्छ विचार दाऊद पर था। தேவனுடைய பிள்ளைகள்
எவரையும் அற்பமா நினைக்க கூடாது. किसी को तुच्छ नहीं समझना. ஆகானை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். हजीरा के बारे में हम पढ़ते हैं, ஆமான் ஆமான் हामान के बारे में हम पढ़ते हैं. மொர்தெகாய் ஒரு யூதன். मुर्देखाई जो था वो यहूदी था. அவன் அரண்மனையிலே வாசல் காவலாளியா இருக்கிறான். वो महल में पहरेदार था. இந்த ஆமான் என்பவன் ये हामान ஆகாஸ்வேரு ராஜாவினால் शेर्स राजा के द्वारा அவன் அரண்மனையிலே பெரியவனாய் உயர்த்தி வைக்கப்பட்டிருந்தான். वो इस महल का एक उन्नति किया हुआ व्यक्ति था. எல்லாரும் ஆமானை விழுந்து வணங்குகிறார்கள். सब कोई हामान के सामने अपना मुंह भल गिरकर दंडवत करते थे. மொர்தெகாய் மனுஷனை வணங்க மாட்டான். लेकिन मुर्देखाई किसी व्यक्ति का दंडवत नहीं करता था. அந்த மொர்தெகாய் ஒரு யூதன். क्योंकि मुर्देखाई एक यहूदी व्यक्ति था. அவன் தேவனை வணங்குகிறவன். वो केवल परमेश्वर के सामने ही अपना सिर झुकाता था. அவனுக்குள்ள ஒரு வைராகியம். उसके अंदर एक तीव्रता எந்த மனுஷனுக்கு முன்பாக தலை வணங்க कि मैं கூடாது. किसी के सामने अपना मनुष्य के सामने सिर नहीं நான் झुकाऊंगा. தேவனை ஆராதிக்கிறவன். मैं परमेश्वर की आराधना करता இந்த ஒரு हूँ. எண்ணத்தோடு அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறார். इसी विचार के साथ वो महल के द्वार पर बैठा था. காலங்கள் புரண்டு ஓடுகிறது. काल और समय बदलते गया. ஒரு நாள் எஸ்தர் இந்த ராஜாவை விருந்துக்கு அழைக்கிறாள். एक दिन एस्तर जो है उसे अपनी जेवनार में बुलाती है. அப்பொழுது எஸ்தர் சொல்லுகிறாள், तब एस्तर कहती है, நாளைக்கு நான் உமக்கு வைக்கிற விருந்துக்கு कल के दिन जो भोजन में दूंगी நீரும் ஆமானும் வர வேண்டும். उस जेवनार में आप और राजा आना है. ராஜாவும் ஆமானும் விருந்துக்கு போனார். राजा और आमान दोनों गए जेवनार में. வேதத்தை வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में पढ़ते हैं, ஆமான் மிகுந்த சந்தோஷத்தோடும் களிப்போடும் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனார். आमान बड़े आनंदित होकर जय जयकार के साथ अपना घर लौटा. ரொம்ப சந்தோஷம். बहुत ही आनंद, ஏன்னா ராஜாத்தி விருந்து வைக்கிறாய். क्योंकि राजा की रानी ने उनको जेवनार दे दिया. யாரையும் அழைக்கவில்லை. किसी को नहीं बुलाया. ராஜாவோடு என்னை மாத்திரம் தான் அழைத்திருக்கிறார். राजा के साथ केवल मुझे ही बुलाया है. ஒரு பெரிய சந்தோஷம். उसमें बहुत बड़ा आनंद. இரண்டாவது நாள் விருந்து வைக்கிறாய். दूसरा दिन भी जेवनार देती है. அதுக்கும் ராஜாவோடு கூட சேர்ந்து இந்த ஆமானை தான் அழைத்தாய். उसी में भी राजा और आमान को ही बुलाया. இவ்வளவு சந்தோஷம் இருந்த போதிலும் इतना आनंद होने पर भी அவன் சொல்லுகிறான், वो कहती है, இவ்வளவு சந்தோஷம் இருந்து इतना आनंद होने पर भी இந்த மொர்தெகாய் வாசப்படியில இருக்கும் வரைக்கும் இதெல்லாம் எனக்கு பெரிய காரியம் இல்ல. कहता है जब तक ये मुर्दा पहरेदार है तब तक मेरे जीवन में कोई आनंद नहीं. மொர்தெகாய் அரண்மனை வாசல்ல இருக்கும் வரைக்கும் இந்த சந்தோஷம் எல்லாம் எனக்கு பெருசு இல்ல. जब तक ये मुर्देगाई इस महल के द्वार पर बैठा रहेगा तब तक मुझे किसी बात की आनंद नहीं. மொர்தெகாய் அவ்வளவு அற்பமாய் நினைக்கிறார். क्योंकि वो मुर्देगाई को उतनी तुच्छ समझता था. தேவனுடைய பிள்ளைகள் மனுஷர்கள் எவரையும் நீங்கள் அற்பமாய் எண்ணாதீர்கள். किसी भी मनुष्य को तुच्छ न समझना. ஆனா இந்த ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமாய் நினைத்த சதி திட்டத்தில் அவன் விழுந்து போனார். हामान ने मुर्देगाई के विरोध जो उठाया हुआ षड्यंत्र में घिर गया. மொர்தெகாயை ஆமான் இருந்த இடத்திலே உயர்த்தி வைத்தார்கள். और जिस जगह पर हामान था उस जगह पर मुर्देगाई को बिठाया गया. அற்பமா நினைக்க கூடாது. तुच्छ नहीं समझना. மற்றவர்களை அற்பமா நினைக்கும் போது जब आप दूसरों को तुच्छ समझोगे நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லாத நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு போகிறோம். हम अपने जीवन में बहुत ही नीचे परिस्थिति में जाएंगे. ஒரு சகோதரி இருந்தார்கள். एक बहन थी, தகப்பனார் இல்ல, उसके पिता नहीं थे, அவங்க 3 பிள்ளைங்க, उसके 3 बच्चे, 3 பெண் பிள்ளைகள். तीनों लड़कियां. அவங்க அம்மா வயல்ல போய் வேலைக்கு போய் கூலி வேலைக்கு போய் பிள்ளைகளை வளர்த்தாங்க. उसकी माँ खेत में जाकर मेहनत करके कमाती थी. மூத்த பிள்ளைய கஷ்டப்பட்டு கொஞ்சம் படிக்க வச்சாங்க. बड़ी लड़की को थोड़ा पढ़ाया. அந்த பிள்ளை கொஞ்சம் படிச்சு நர்ஸ் ஆயிட்டா. वो लड़की पढ़ लिख कर नर्स बन गई. ரெண்டாவது பிள்ளை தோட்டத்து வேலைக்கு தான் போறா. दूसरा लड़की खेती में ही काम करती थी. மூணாவது பிள்ளை படிச்சிட்டு இருக்கறா. और तीसरी लड़की पढ़ रही थी. இப்படி இருக்கும்போது ऐसे होते हुए ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு ஆள் கடை வச்சிருந்தாரு. कोयम्बतूर में एक आदमी दुकान रखा था. ஒரு பெரிய மளிகை கடை, बहुत बड़ा किराना दुकान, பெரிய வசதி, अच्छा धन दौलत था. அவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்த போது उतना बड़ा धनी होने पर भी அவங்க மனைவி வீட்ல இருந்து கல்யாணம் முடிச்சு வரும்போது நல்ல சீர் சிறப்பெல்லாம் கொண்டு வந்திருக்க. उनके पत्नी जब शादी के दिन सब जो भी लाना था सब लेकर आई थी. வீட்டுக்குள்ள எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. घर में जो भी सामान की आवश्यकता सब लेकर आई थी. ஆனா ஒரு குறைவு, लेकिन एक ही कमी, திருமணமாகி வருஷங்கள் கடந்தது, शादी होके कई साल बीत गए, சகோதரிக்கு குழந்தை இல்ல. उस स्त्री को बच्चा न हुआ. சகோதரி
தன் புருஷனை பார்த்து சொன்னார்கள், वो बहन ने अपने पति से कहा நமக்கு இத்தனை வருஷம் ஆயும் குழந்தை இல்ல, हमको इतने साल हो गए बच्चा नहीं है, அதனால நீங்க இன்னொரு கல்யாணம் முடிச்சிடுங்க. इसलिए आप दूसरा शादी कर लो. மனைவியுடைய பெர்மிஷனோடு கூட பொண்ணு தேட ஆரம்பிச்சார். अब अपना पति पत्नी की परवानगी के साथ दुल्हन ढूंढने लगी. இப்ப ரெண்டாவது திருமணம் என்று சொல்லும் போது अब दूसरा शादी कहते ही கஷ்டப்பட்ட வீட்ல இருந்து தான் பெண்ணு கொடுப்பார்கள். एक गरीब परिवार से ही स्त्री मिलेगी, அதனால ஊர்ல வந்து விசாரிக்கிறார். इसलिए वो गांव में पूछताछ करता है. இந்த குடும்பத்தை குறித்து கேள்விப்பட்ட इस परिवार के बारे में सुना, அந்த குடும்பத்துல வந்து பெண்ணு கேட்டார். उस परिवार में उसने लड़की मांगा. மூத்த பிள்ளைய திருமணம் செய்து கொடுக்கலாம் என்று விரும்பினாள். सोचा कि बड़ी लड़की को शादी करा दे. மூத்த பிள்ளை கொஞ்சம் படிச்சு நர்ஸா இருந்ததுனால वो लड़की जो है पढ़ लिख कर नर्स थी, इसके लिए இந்த ரெண்டாவது கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்ட்டா. मैं दूसरा शादी नहीं करूँ, दूसरे शादी करने वाले व्यक्ति से शादी नहीं करूंगी बोलकर मना कर दी. ரெண்டாவது பிள்ளை தோட்டத்து வேலைக்கு போயிட்டு ये दूसरा लड़की जो खेती में काम कर रही थी, அந்த பிள்ளை சொன்னா அம்மா அப்பா இல்ல அம்மா கஷ்டப்படுறாங்க சரின்னு சொல்லி சம்மதிச்சிட்டார். वो लड़की ने मान लिया कि मेरी माँ बहुत ही मेहनत कर रही है, मेरे पिताजी नहीं है बोलकर उसने मान लिया. இப்ப இவளுக்கு திருமணம் ஆகுறது. अभी उसका शादी हो रहा है, புருஷன் வீட்டுக்கு போனா पति के घर गई, அங்க ஒரு நன்மையும் குறைவில்லை. वहाँ कोई भलाई की कमी नहीं थी, எல்லாம் சம்பூர்ணமா இருக்கிறது. सब कुछ संपूर्ण रीति से था. அனுபவிக்க வேண்டிய எல்லா பொருளும் இருக்கிறது. जो भी अनुभव करना था सब कुछ था. எல்லா பொருளும் யாருடையது? ये सब वस्तु किसके थे? அது மூத்த மனைவியினுடையது. वो जो बड़ी पत्नी थी, जो पहली पत्नी उसकी थी. அந்த மூத்த மனைவியுடைய பொருள் எல்லாமே அவளுக்குரியது. पहला पत्नी का वस्तु सब उसके द्वारा लाया गया था. இவளுக்கு ஒரு நல்ல சந்தோஷம். अब बहुत बड़ा आनंद. வீட்டுக்கு வந்தா घर आई, இவளுக்கு குழந்தை உண்டான போது इसको सब बच्चा हुआ. அந்த மூத்த மனைவி அற்பமா நினைக்கிறாள். उसने वो जो पहली पत्नी थी उसे बहुत तुच्छ समझने लगी. எவ்வளவு அற்பமா நினைக்கணுமோ அவ்வளவு அற்பமா நினைக்கிறாள். जितना तुच्छ समझ सकती है उतनी तुच्छ समझने लगी. இந்த சகோதரிக்கு மிகுந்த மனவேதனை. अब ये बहन बड़ी खेदित हो गई. நான் அல்லவா ரெண்டாவது திருமணம் செய்ய சம்மதம் கொடுத்தேன். मैंने ही तो सम्मति दिया था दूसरा शादी करने के लिए. கஷ்டப்பட்ட வீட்ல இருந்து ஒரு பெண்ணை கொண்டு வந்தார். गरीब परिवार से एक लड़की को ले आया. இவள் இப்பொழுது என்ன அற்பமா நினைக்கிறாள். अब ये लड़की मुझे तुच्छ समझने लगी. அவளால அந்த வீட்ல இருக்க முடியல. अब ये उस घर में रह नहीं पाई. தன்னுடைய பொருட்களை எல்லாம் வாரி எடுத்துக்கொண்டு अपना सारा वस्तु उठाई, மிகுந்த கண்ணீரோடு बड़े आंसू बहाते हुए தன் தாயார் வீட்டுக்கு போய் விட்டார். अपने मैके चली गई. நடந்தது என்ன? क्या हुआ? இந்த சகோதரி மிகுந்த வேதனையோடு தன் பொருட்களையா எல்லாம் எடுத்துக்கொண்டு தாய் வீட்டுக்கு போனார்கள். ये बहन बड़ी आंसू के साथ सारा वस्तु लेकर अपने मैके चली गई. என்றைக்கு அந்த சகோதரி இந்த வீட்டை விட்டு கண்ணீரோடு வெளியே போனார்களோ, जिस दिन ये बहन आंसू के साथ बाहर निकली, அப்பொழுதே இந்த வீட்ல தரித்திரம் பிடிக்க ஆரம்பித்தது. उसी दिन इस परिवार में कंगाल आने लगा. இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சது. जितना आशीर्वाद था सब घटने लगा. எந்த தோட்ட வேலைக்கு போனார்களோ, जिस खेती में काम करती थी அந்த அளவுக்கு வீட்ல வறுமை வந்தது. उसी खेत में काम करने के हिसाब से कंगाल हो गया. கடந்த சில வருஷங்களுக்கு முன்பாக அந்த சகோதரியை நான் பார்த்தேன். कुछ साल पहले मैं उस बहन से मिली. பல்லெல்லாம் விழுந்து ஒண்ணுமில்லாம இருக்கிறாங்க. अब उनका दांत सब गिर गया, बहुत ही कमजोर है. அவங்களை பார்த்த उन्हें எனக்கு சாயல் புரிந்தது. उनको देखते ही मुझे रूप से समझ में आया. அவங்க பேரை சொல்லி கேட்டேன், உங்க பேர் இதுதானே நீங்க தானே அப்படின்னு கேட்டேன். मैंने उनको कहा कि ये आप ही हो ना, आपका नाम यही है ना? ஆமா என்று ஒத்துக்கிட்டார். तो उन्होंने तुरंत हाँ बोला. அவருடைய வாழ்க்கையில வந்து நிர்பந்தமான நிலைமைக்கு காரணம் என்னவென்றால், उनकी जीवन में ये बेहाल अवस्था होने का कारण क्या है? தன் உயர்வுக்கு காரணமாய் இருந்த அந்த சகோதரியை அற்பமாய் நினைத்து अपना उन्नति का कारण बना हुआ इस बहन को तुच्छ समझकर அவர்களை வேதனைப்படுத்தி கண்ணீரோடு வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வைத்தார். उसे वेदना करके आंसू बहाकर घर से बाहर निकाल दिया. அந்த சகோதரி என்றைக்கு வீட்டை விட்டு வெளியே போனார்களோ அன்றையிலிருந்து தரித்திரம். जिस दिन से वो बहन घर से निकली उस दिन से उस घर में कंगाल. தேவனுடைய பிள்ளைகள் யாரையும் அற்பமாய் எண்ணாதீர்கள். किसी को तुच्छ नहीं समझना. உங்கள் உயர்வுக்கு காரணமாய் இருந்தவர்களை ஒரு நாளும் மறக்காதீர்கள். आपकी उन्नति का कारण बने हुए किसी को तुच्छ नहीं समझना. இந்த ஆகார் செய்த தவறினாலே इस हजीरा ने किया हुआ गलती के कारण அவள் வனாந்தரத்தில் அலைந்து वो திரிகிறாள். अभी जंगल में भटक रही है. ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை. कुछ भी उसके हाथ में नहीं. சூருக்கு போகிற வழியிலே அவள் வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறாள். शूर के मार्ग में जंगल में भटक रही है. கர்த்தருடைய தூதன் பார்க்கிறார். परमेश्वर की दूत
दूत ने उसे देखा, கேக்குற पूछता है, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, सारा के दासीन स्त्री हजिरा, நீ எங்க இருந்து வருகிறாய், நீ எங்க போகிற? तू कहाँ से आती है और कहाँ को जाती है? தேவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை அவள் தன்னை எஜமானி என்று நினைக்கலாம். भले वो अपने आप को स्वामिनी समझ सकती है, நமக்கு குழந்தை கர்ப்பமாய் இருக்கிறோம், நாம தான் எஜமானி என்று நினைக்கலாம். मैं तो गर्भवती हो गई हूँ, मैं ही स्वामिनी हूँ करके समझ सकती है, ஆனா கர்த்தர் பார்க்கிறார். लेकिन परमेश्वर देखता है, தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய நிலைமையை கர்த்தர் பார்க்கிறார். हमारे परिस्थिति को परमेश्वर जानता है। உலகத்தை பழமொழி சொல்வார்கள், दुनिया में एक कहावत है, ஊரு குருவி உயர உயர பறந்தாலும் அது பருந்தாகாது. भले वो चिड़िया कितनी भी ऊंचा उड़े वो कभी उकाब नहीं बनेगा। அந்த சிட்டுக்குருவி எவ்வளவுதான் உயர உயர பறந்தாலும் ये चिड़िया कितने भी ऊंचा उड़े ஒரு நாளும் பருந்தாக முடியாது. वो कभी गरुड़ पक्षी नहीं बन सकता। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है, நீ கர்ப்பவதியா இருக்கலாம், भले तुम गर्भवती हो ஆனால் நீ சாராளுடைய அடிமை பெண்ணுதான். फिर भी तुम सारा के दासीन स्त्री हो। ஆகாரே என்று கூட அழைக்கவில்லை, हजीरा बोलकर भी नहीं बुलाया। சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, ए सारे की दासी हजीरा, நீ எங்கே இருந்து வந்தாய், நீ எங்கே போகிறாய்? तू कहाँ से आती है और कहाँ को जाती है? அற்பமாய் நினைத்தவள் तुच्छ समझने वाली, ஆனா கர்த்தருக்கு முன்பாக உண்மையை சொல்லுகிறாய். लेकिन परमेश्वर के सामने सच कहती है। கர்த்தருக்கு முன்பாக உண்மை சொல்லுகிறாய். तो परमेश्वर के सामने सच कहती है, நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன். मैं अपनी स्वामिनी सारे के सामने से भाग आई हूँ। தேவனுடைய பிள்ளைகள் அவள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையை சொன்னபோது जब वो परमेश्वर के सामने सच कहा, கர்த்தருடைய தூதன் அவளுக்கு ஆசீர்வதிக்கிறார். यहोवा के दूत ने उसे आशीष दिया। நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், अच्छी तरह से जान लीजिए, தேவனுக்கு முன்பாக எதையும் மறைக்க கூடாது. परमेश्वर के सामने कुछ भी नहीं छुपाना है। கர்த்தருக்கு முன்பாக எதையும் மறைக்க கூடாது. परमेश्वर के सामने कुछ भी नहीं छुपाना है। வக்கீல் இடத்துல பொய் சொல்ல கூடாது. वकील के पास कभी झूठ नहीं बोलना है। டாக்டர் இடத்துல பொய் சொல்ல கூடாது. डॉक्टर के पास कभी झूठ नहीं बोलना है। கர்த்தர் இடத்துல பொய் சொல்ல கூடாது. परमेश्वर से भी कभी झूठ नहीं बोलना है। டாக்டர்ட்ட உண்மையை பேசணும். डॉक्टर के पास जाएंगे तो सच बात बताना है, அவர் உண்மையா மருந்து கொடுப்பாரு. तभी वो सच्चाई से दवा देगा। வக்கீல்ட்ட போனா உண்மையை ஒத்துக்கிடணும். वकील के पास जाएंगे तो सच बात बताना है, அப்பதான் உண்மையாய் வாதாட முடியும். तभी वो आपके लिए सच्चा बात वकालत करेंगे। கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது परमेश्वर के सम्मुख में आते समय கர்த்தருடைய சமூகத்துல உண்மையா இருக்கணும். परमेश्वर के सामने भी सच्चा रहना है। உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும். सच्चा व्यक्ति ही परिपूर्ण आशीर्वाद पाएगा। கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்தில் உண்மை எதிர்பார்க்கிறார். आज के दिन परमेश्वर आपसे सच्चाई जाता है। ஆகார் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையை ஒத்துக்கொண்டாள். हजीरा सच बात को मान ली, நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன். मैं अपनी स्वामिनी सारे के पास से भाग निकली हूँ। தேவனுடைய பிள்ளைகள் எதற்கும் வீட்டை விட்டு வெளியே போகிற பழக்கம் பெண்களுக்கு ஆகவே ஆகாது. परमेश्वर के लोग, आप बहने को घर से बाहर निकलने का आदत बिल्कुल नहीं होना चाहिए। ஓட காரணம் என்ன? ऐसा भागने का कारण क्या है? அற்பமாய் நினைத்தபடினாலே तुच्छ समझने के कारण சாராள் அவளை கடினமாய் நடத்தினார். सारा उसे बहुत दुख देने लगी। அவள் கடினமாய் நடத்தின போது जब वो दुख देने लगी, வீட்டுக்குள்ள இருக்க முடியல. अब घर में रह नहीं पाई। வேலைக்காரியா இருக்க வரைக்கும் 10 வருஷம் கூட தான் இருந்தாள். जब तक वो दासीन स्त्री थी, नौकरानी थी, 10 साल रहती थी, அதே வீட்ல தான் இருந்தாள். उसी घर में रहती थी, அதே சாராளுடைய கையின் கீழ தான் இருந்தாள். उसी सारे के घर में ही रहती थी। ஆனா தான் வேலைக்காரியா இருக்கும்போது लेकिन जब वो नौकरानी थी, எல்லா சூழ்நிலையும் அட்ஜஸ்ட் பண்ணி போனவள் सभी परिस्थिति को एडजस्ट करती थी, இப்பொழுது தான் கர்ப்பவதியான போது लेकिन अभी जब वो खुद गर्भवती हो गई, நாச்சியாரை அற்பமாய் நினைத்து अपनी स्वामिनी सारे को तुच्छ समझकर அவள் நடத்துகிற பாதையில இருக்க முடியல. वो जिस रास्ते में चला रही थी उस रास्ते में चल नहीं पाई, வீட்டை விட்டு பரப்பிட்டாச்சு. घर छोड़ के निकल गई। ஆண்களுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கும் போது எப்படி நம் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறோமோ जैसा परमेश्वर हमें आशीष करते समय हम खड़े रहते हैं, அதே போல கர்த்தரை சிட்சிக்கும் போது கர்த்தரோடு கூட சேர்ந்து இருக்கிறேன். जब परमेश्वर हमें ताड़ना देता है तब भी हमें वैसे ही खड़े रहना है। கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதிருங்கள். परमेश्वर की ताड़ना को तुच्छ न समझे। நீங்கள் மற்றவர்களை அற்பமாய் நினைக்கும் போது கர்த்தருடைய சிட்சை உங்கள் வாழ்க்கையில கடந்து आप வருகிறது. जब दूसरों को तुच्छ समझेंगे तो परमेश्वर की ताड़ना आप पर आएगी। அந்த சிட்சையை நீங்கள் அற்பமாய் நினைத்து கர்த்தரை விட்டு விலகி போகாதீர்கள். उस ताड़ना को तुच्छ समझकर परमेश्वर से दूर ना हो जाना। கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போகிறார்கள். परमेश्वर से दूर हो जाते हैं, வாழ்க்கையில ஒன்றுமில்லாமல் வெறுமையாக்கப்படுகிறார்கள். फिर अपनी जिंदगी में खाली हो जाते हैं। ஆண்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையின் வெறுமை என்கிற
இந்த நிலைமை வராதிருக்க வேண்டுமானால் यदि आपकी जिंदगी में खालीपन ना होना है तो கர்த்தரை விட்டு தூரமாய் போகாதீருங்கள். परमेश्वर से दूर नहीं होना, கர்த்தரை விட்டு விலகி போகாதீருங்கள். परमेश्वर से हट नहीं जाना। ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். सब कुछ परमेश्वर देख रहा है, கர்த்தர் உங்களை பார்க்கிறார். परमेश्वर आपको देख रहा है। பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. महिलाएं, विशेष करके महिलाएं अपने घर छोड़कर बाहर न जाएं। குடும்பத்துல கஷ்டம் வரும்போது, परिवार में जब तकलीफ होती है, குடும்பத்துல கண்டிக்கும் போது, परिवार में जब कोई डांटते हैं, குடும்பத்துல கடினமாய் நடத்தும் போது, परिवार में जब कठिन परिस्थिति होती है, ஆண்டவருடைய பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே ஓட ஆரம்பிக்கிறார்கள். परमेश्वर के लोग घर छोड़कर भागने लगते हैं। முதல்ல எவ்வளவுதான் அடி கூட வாங்கியிருப்பாங்க. पहला तो मार भी खाया होगा। நம்ம அடி வாங்கினாலும் அந்த அடியும் பட்டுக்கிட்டு கிடந்தவர்கள் जो मार भी खाते थे फिर भी घर के अंदर ही बैठे रहते थे। இப்பொழுது பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து பெரியவர்களாயிட்டார்கள். अभी जब बच्चे बड़े होने लगे, இனி அந்த மனுஷனுடைய சம்பாத்தியம் தேவைப்பட்டாலும் சரி தேவைப்படாட்டாலும் சரி, अभी ये इंसान की कमाई हो या न हो, பிள்ளைகள் வளர்ந்து பெருசாயிட்டாங்க. अब बच्चे बड़े हो गए। இனி அவர் சம்பாதிச்சு போட்டாலும் சரி போட்டாலும் சரி, अभी वो कमाया या न कमाया उससे कोई फर्क नहीं, இவர் கையில அடிபடணும் அவசியம் இல்ல. इसके हाथ से मार खाने की जरूरत नहीं है। நான் வீட்டை விட்டு போறேன். मैं घर छोड़कर जाती हूँ। இது எதனால வருது? ये किसके कारण होती है? உள்ளத்துக்குள்ள பெருமை, इनके अंदर की घमंड। நம்முடைய கை சாமர்த்தியம் உழைத்து பிழைக்கலாம். हमारे हाथ की सामर्थ्य जो कमा कर खा सकते हैं। நம்ம பிள்ளைகள் தலையெடுத்து விட்டார்கள். हमारे बच्चे भी बड़े हो गए, அதனால நம்ம வீட்டை விட்டு வெளியே போகலாம். इसलिए हम घर छोड़कर बाहर जा सकते हैं। தேவனுடைய பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே போனால் வெறுமையை அனுபவிக்க வேண்டியது வரும். यदि आप घर छोड़कर बाहर जाओगे तो खालीपन को अनुभव करोगे। கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போனால் வெறுமையை அனுபவிக்க வேண்டியது வரும். परमेश्वर से दूर हो जाओगे तो खालीपन का अनुभव करोगे। அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு வெளியே போனால் நகோமி, रोटी का घर छोड़कर ये नवोमी बाहर निकली। அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு வெளியே போனால் நகமி, रोटी का घर अर्थात बेतलेहम को छोड़कर ये नवोमी बाहर गई। தன் வாழ்க்கையில் இருந்த எல்லாவற்றையும் இழந்து விட்டு வெறுமையாய் நின்றாய். अपना जीवन की सारी आशीर्वाद को खो देकर खाली होकर खड़ी रही। அல்லேலூயா. हालेलुया। வெறுமையான நிலைமையில ஆகார் வனாந்தரத்திலே தத்தளித்து கொண்டிருக்கிறார். खाली हाथ के द्वारा हजीरा जंगल में भटक रही है। கர்த்தருடைய தூதன் கேட்கிறார், यहोवा का दूत पूछता है, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, ए सारा की दासीन स्त्री हजीरा, நீ எங்க போற? तू कहाँ जाती है? நான் என் நாச்சியாரை விட்டு ஓடி போகிறேன். मैं अपनी स्वामिनी सारे के सामने से भाग आई हूँ। கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், यहोवा का दूत कहता है, நீ திரும்பி போ, तू फिर जा உன் நாச்சியாருடைய கையின் கீழ அடங்கி இரு. और उसी के वंश में रहे। நீ உன் நாச்சியாரின் கையின் கீழ அடங்கி இரு. तू अपनी स्वामिनी के वश में रहे। உனக்கு ஒரு குமாரன் பிறப்பா, तेरा एक पुत्र जन्मेगा, உன்னுடைய சந்ததி இப்படி இப்படி இருக்கும். तेरा संतान इस प्रकार होगा। எல்லாம் விவரமாய் பேசுகிற. सब कुछ अच्छी तरह से बताया। எப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஆகாரோடு பேசினாரோ, जब ये स्वर्गदूत ने हजीरा से बातें किया, ஆகார் சொல்லுகிறார், तब हजीरा कहती है, என்னோடு பேசின கர்த்தரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். मुझसे बातें किया हुआ यहोवा को मैंने भी इस स्थान में देखा। என்னோடு பேசின கர்த்தரை நான் இவ்விடத்தில் கண்டேன். मुझसे बातें किया हुआ यहोवा को मैंने इस स्थान में देखा। கர்த்தர் எல்லாரையும் பார்க்கிறார். परमेश्वर सबको देखता है, ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பார்க்கிறார். अर्रे को व्यक्तिगत रूप से देखता है, ஆனால் நாம் கர்த்தரை பார்க்க வேண்டும். लेकिन हम परमेश्वर को देखना है। நாம் எப்பொழுது கர்த்தரை பார்க்க முடியும்? हम कब परमेश्वर को देख सकते हैं? கர்த்தர் நம்மோடு பேசும்போது கர்த்தரை நாம் காண முடியும். जब हम परमेश्वर से बातें करेंगे तब हम देख सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தரை பார்க்க வேண்டும். परमेश्वर को देखना है, ஆண்டவரை பேசுகிறார். परमेश्वर से बातें करो। யோனா அப்படிதான் இருந்த. योना इसी था। யோனா தர்சீசுக்கு நினிவேக்கு போ சொன்னாரு ஆண்டவர். தர்சீசுக்கு போ சொன்னாரு. சாரி, நினிவேக்கு போ சொன்னாரு. परमेश्वर ने यहोवा ने योना को निनिवे को जाने को कहा। அவன் நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு கப்பல் ஏறி போகிறான். वो निनिवे की ओर न जाते हुए धर्शिश की ओर चला गया। கப்பல்ல பிரயாணப்பட்டு போய்கிட்டு இருக்கிறான். जब वो जहाज पर यात्रा कर रहा था, ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே एक जन की आज्ञा उल्लंघन के कारण முழு கடலும் கொந்தளிக்கிறது. पूरी समुद्र लहर उठने लगा। ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை, एक व्यक्ति की आज्ञा उल्लंघन, முழு கடலும் கொந்தளிக்குது. पूरी समुद्र गरजने लगी। பொருட்கள் எல்லாம் தூக்கி கடல்ல வீசுகிறார்கள். सारे वस्तु को समुद्र में उठाकर फेंक दिया। அந்த கப்பலுடைய எடையை லகுவாக்க வேண்டும் என்று
சொல்லி எல்லா சரக்குகளையும் தூக்கி வீசுகிறார்கள். जहाज का वजन को हल्का करने के लिए सारी सामान फेंक दिया गया, கடல் தன் மும்முரத்தை விட்டு அடங்கவில்லை. फिर भी समुद्र अपनी गरजने से बंद न हुआ. யார் நிமித்தம் இந்த கொந்தளிப்பு உண்டாயிருக்கிறது? किसके कारण ये लहर उठा? எல்லாரும் தேடுகிறார்கள், மாலுமியும் அங்க இருந்த ஜனங்களே सब कोई ढूंढने लगे कौन है कौन है. எல்லாரும் பயந்து கொண்டிருக்கும் போது सब लोग जब डरे हुए थे, யோனா கப்பலின் அடித்தட்டுல போய் தூங்கிட்டு இருக்கிறான். तब ये योना जहाज के तलगर में जाकर सोया हुआ था. கடலே கொந்தளிக்குது, पूरा समुद्र गरज रहा है. எல்லா பொருளையும் தூக்கி வீசுகிறார்கள் கடல்ல. सारे वस्तु को उठाकर समुद्र में फेंक दिया, இவனுக்கு எந்த கவலையும் இல்ல. लेकिन योना को किसी बात की चिंता नहीं. கப்பலின் அடித்தட்டுல போய் தூங்கிட்டு இருக்கிறான். जहाज के तलगर में जाकर बैठकर सो रहा है. தட்டி எழுப்புறாங்க, उसको उठाया जगाया, நீ யாருப்பா? तू कौन है? நீ எங்க இருந்து வந்தா? तू कहाँ से आया है? உன் ஊர் என்ன? तेरा गांव क्या உன் है? பேர் என்ன? तेरा नाम क्या है? கேட்கும்போது சொல்றான், तब वो कहता है, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்தில் நான் பயபக்தி உள்ளவன். आकाश और पृथ्वी को रचाया हुआ परमेश्वर का भय मानने वाला व्यक्ति हूँ. இப்பொழுது நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிறேன். अब मैं परमेश्वर के सम्मुख से दूर हो गया हूँ. இந்த முழு கடலின் கொந்தளிப்பு காரணம் நான் ஒருவனே. ये पूरा समुद्र का गरजने का कारण मैं एक ही हूँ. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நான் ஓடி போகிறபடினால் मैं परमेश्वर के सम्मुख से छोड़कर भाग आया हूँ. என் इसलिए நிமித்தம் இந்த கொந்தளிப்பு உண்டாயிருக்கிறது. मेरे ही निमित्त ये तूफान उठी है. என்னை தூக்கி கடல்ல போடுங்க, मुझे उठाकर समुद्र में फेंक दो. அந்த கடலின் கொந்தளிப்பு மாறு. समुद्र की तूफान थम जाएगा. தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிற ஒரு ஆத்மாவின் நிமித்தம் परमेश्वर के सम्मुख से दूर होने वाली एक प्राण के कारण முழு குடும்பத்திலும் கொந்தளிப்பு உண்டாகிறது. पूरे परिवार में तूफान उठती है. முழு குடும்பமும் சமாதானத்தை இழந்து போகிறது. पूरा परिवार शांति को खो देता है. வாழ்க்கையில பொருள் நஷ்டம், जीवन में वस्तुओं की नष्ट, வாழ்க்கையில பணம் நஷ்டம், जीवन में धन की नष्ट. திரளாய் சம்பாதித்துக் கொண்டு வருகிறார்கள், बहुत कुछ कमा कर लाते हैं, அனுபவிக்க முடியவில்லை. लेकिन उसे अनुभव नहीं कर पाते हैं. பணத்தை வாங்கி கொண்டு வருகிறார்கள், पैसा लेकर तो आते அது हैं, பொத்தலான பையில போட்டது போல போகிறது. लेकिन वो फटा हुआ झोले में डाले समान हो जाता है. கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, நீ சம்பாதித்துக் கொண்டு வருவாய், तुम कमा कर लाओगे, நான் அதை ஃபூன்னு ஊதி போட்டுருவேன். लेकिन मैं उसे फू कर कर उड़ा दूंगा. எதற்கு? क्यों? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போவதினால. इसलिए कि तुम परमेश्वर के सम्मुख से दूर हो गए हो. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனால், यदि तुम परमेश्वर के सम्मुख छोड़कर दूर हो जाओगे, வீட்டை விட்டு ஓடி போன ஆகாருக்கு घर छोड़कर भाग गई हुई हजिरा को எப்படி வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் மாறி வனாந்தரத்தில் அலைந்தாளோ, जैसा उसका जीवन खाली होकर जंगल में भटक रही थी, தேவ சமூகத்தை விட்டு ஓடி போன யோனாவுக்கு परमेश्वर के सम्मुख छोड़कर भागा हुआ योना को எப்படி ஒரு அழிவின் பள்ளத்தாக்கில் கடந்து போனானோ, जैसे वो एक नाश की तराई के भीतर भी गुजरा, அதே போல கர்த்தருடைய சமூகத்தை வழி விலகி போகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெறுமை குடிகொள்கிறது. वैसे ही परमेश्वर के सम्मुख से दूर भाग जाने वाले लोगों के जीवन में खालीपन होती है. ஆனபடினால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஒரு நாள் விலகாதீர்கள். इसलिए परमेश्वर के सम्मुख छोड़कर कभी हटना नहीं. வாழ்க்கையில குறைவுகள் இருக்கும், जिंदगी में कमियां आएगी, வாழ்க்கையில குற்றங்கள் இருக்கு, जिंदगी में कमियां होगी. கர்த்தருடைய சமூகத்தில் வாய் திறந்து சொல்லுங்க. अपना मुंह खोलकर परमेश्वर को बताइए, என் நாச்சியார் என்னை கடுமையாய் நடத்தினபடினால் நான் வீட்டை விட்டு ஓடி போகிறேன். मेरी स्वामिनी ने मुझे बहुत ही दुख दिया, इसलिए मैं घर छोड़कर भाग आई हूँ. கர்த்தர் என்னை நினிவேக்கு போக சொன்னார், எனக்கு போக இஷ்டம் இல்லை, அதனால அவருடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிறேன். मुझे परमेश्वर ने निनिवे की ओर जाने को कहा, मुझे जाने की इच्छा नहीं हुई, इसलिए मैं उसके सम्मुख से दूर आया வார்த்தைகள்ல हूँ. உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். मुंह की बोली में सच्चाई चाहता है. வாழ்க்கையில குறைவுகள் இருந்தாலே भले हमारे जीवन में कमियां हो, அந்த குறைவை உண்மையாய் வாயிலிருந்து அறிக்கை பண்ணி उस कमियों को सच्चाई से कबूल कर लो. தேவ சமூகத்தை விட்டு விலகாமலுமே காத்துக்கொள்ள வேண்டும். परमेश्वर के सम्मुख से नहीं हटना है. கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है. தேவனுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டுமானால், यदि हमको परमेश्वर को जानना है तो இந்த ஆகாரை போல நாமும் என்னை காண்கிற கர்த்தரை நானும் கண்டேன் என்று சாட்சி பகர வேண்டுமையானால், यदि हमें भी गवाही बताना है कि मुझे देखा हुआ परमेश्वर को मैंने भी देखा है, கர்த்தர் நம்மோடு பேசணும். तो परमेश्वर हमसे बातें करना है. கர்த்தர் நம்மோடு பேசும்போது தான் நாம் அவரை காண முடியும்.
முடியும். जब यहोवा हमसे बातें करेगा तभी हम उसे देख सकते हैं, அப்ப தைரியமாய் சொல்ல முடியும். तभी हम हियाव बांध कर कह सकते हैं என்னை காண்கிற கர்த்தரை நான் இவ்விடத்துல கண்டேன். मुझे देखा हुआ परमेश्वर को मैंने भी स्थान में देखा தேவனுடைய है. பிள்ளைகள் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். परमेश्वर आपको देखता है, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒன்றுமில்லாத நிலைமையை கர்த்தர் பார்க்கிறார். आपकी जीवन की खालीपन को भी परमेश्वर देखता है. நீங்கள் அரண்மனையில வாழ்ந்த சொகுசு நிறைந்த வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். आप जो सुखी महल में जीते थे उस विलास भरी जिंदगी को भी परमेश्वर देखता है. நீங்கள் மற்றவர்களை அற்பமாய் எண்ணி வாழ்ந்த வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். आप जो दूसरों को तुच्छ समझकर जीवन बिताते उसे भी परमेश्वर देखता है. வனாந்தரத்தில் ஒன்றுமில்லாமல் அலைகிற வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். आप जो खाली हाथ होकर जंगल में भटक रहे हो उसे भी परमेश्वर देखता है. உங்கள் பிள்ளையின் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். आप अपने बच्चे की भविष्य काल की चिंता करते हो आपको भी परमेश्वर देखता है. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். परमेश्वर आपको देखता है, ஆனா நீங்க கர்த்தரை பார்க்கணும். लेकिन आप भी परमेश्वर को देखना है. கர்த்தர் உங்களோட பேசணும். तभी परमेश्वर आपसे बातें கர்த்தர் करेंगे. உங்களோட பேசணும். परमेश्वर आपसे बातें करना है. மோசே கர்த்தர் சந்திக்க சித்தம் கொண்டார். मूसा से परमेश्वर मिलना चाहा. ஒரு நாள் மோசே வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது एक दिन मूसा जब जंगल में बकरी चरा रहा था, தூரத்துல ஒரு முச்செடி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். दूर से देखा कि एक कटेली झाड़ जो आग से जल रहा था, இவர் தூரத்துல இருந்து பார்க்கிறார். वो दूर से देखा அக்கினி பற்றி எரிகிறது. उसमें आग लगी हुई थी. முச்செடி வேகாமல் இருக்கிறது. कटीली झाड़ जो है जला नहीं, முச்செடி எரியல, लेकिन जला नहीं, ஆனா அது தீ பற்றி எரியுது. लेकिन उसमें आग लगी हुई है. மோசே சொல்லுகிறார், पर मूसा ने कहा இந்த அற்புத காட்சி என்ன? ये अद्भुत काम क्या है? நான் தூரத்துல இருந்து பார்க்கிறேன். दूर से देखा முச்செடி பற்றி எரியுது. वो कटेली झाड़ में आग लगी हुई ஆனா थी, முச்செடி வேகல. लेकिन कटेली झाड़ जलाई नहीं. இந்த அற்புத காட்சியை इस अद्भुत काम को நான் கிட்ட போய் பார்ப்பேன் मैं पास जाकर देखूंगा என்று சொல்லி மோசே கிட்டி வரும்போது ऐसे कहकर जब मूसा पास गया முச்செடி நடுவில் இருந்து ஒரு சத்தம் வந்தது. तब कटीली झाड़ में से एक आवाज सुनाई दी, மோசே மோசே, हे मूसा நீ நிற்கிற பூமி பரிசுத்தமானது. तू जिस जमीन में खड़ा है वो जमीन पवित्र है. உன் பாதரட்சைகளை நீ கழற்றி போடு. तू अपनी जुतियां निकाल दे. எப்பொழுது கர்த்தர் மோசேயை பெயர் சொல்லி அழைத்தாரோ जिस दिन परमेश्वर ने मूसा को नाम से बुलाया அப்பொழுது மோசே கர்த்தரை அறிந்து கொண்டார். उसी दिन मूसा यहोवा को जान लिया. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் மோசே பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर मूसा पर यहोवा से कहता है, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். यहोवा मूसा से कहता है मैं तुझे नाम से बुलाया हूँ. அதே வார்த்தை தன் மோசே கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார், वही बातें मूसा यहोवा से कहता है, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னீரே, आप ही ने तो कहा कि मैं तुझे नाम से बुलाया हूँ. என்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னீரே. मुझे नाम से बुलाया करके आप ही ने तो बताया. தேவ சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். परमेश्वर के सम्मुख में आए हुए आप हर एक को नाम से बुलाया है. உங்கள் பெயர் கர்த்தருக்கு முன்பாக மறைக்கப்படவில்லை. आपका नाम परमेश्वर के सामने छुपाया नहीं गया है. நீங்கள் உங்கள் தாயின் கருவிலே உருவாக்கப்படும் முன்னமே आप माँ के गर्भ में उत्पन्न होने से पहले கர்த்தர் உங்களுக்கு பெயர் வைத்திருக்கிறார். परमेश्वर ने आपको नाम रख दिया है. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் வானத்திலே காணப்படுகிறது. आकाश में करोड़ करोड़ तारे देखते हैं. எல்லா நட்சத்திரத்துக்கு கர்த்தர் பெயர் வைத்து அழைக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. सारे तारों को परमेश्वर नाम से बुलाता है. கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். आपको भी परमेश्वर नाम से बुलाया है. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கும் போது आपको जब परमेश्वर नाम से बुलाता है நீங்கள் கர்த்தரை கண்டுகொள்ள முடியும். आप भी परमेश्वर को देख सकेंगे. நீங்கள் கர்த்தரை கண்டுகொள்ள முடியும். आप भी परमेश्वर को देख सकेंगे. இதற்காக தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? इसलिए परमेश्वर के लोग क्या करना है? நாம் கர்த்தரை கிட்டி சேரணும். हमें परमेश्वर के पास जाना நான் है. இன்னும் கர்த்தரை கிட்டி சேருவேன். मैं और भी परमेश्वर के पास जाऊंगा. இன்னும் நான் கர்த்தரை கிட்டி சேருவேன். मैं और भी परमेश्वर के निकट जाऊंगा. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுவதல்ல, परमेश्वर के सम्मुख से दूर होना नहीं, இன்னும் கர்த்தரை நான் கிட்டி சேருவேன். और भी परमेश्वर के निकट पहुंचूंगा. எவர்கள் இன்னும் கர்த்தரை கிட்டி சேருகிறார்களோ जो कोई परमेश्वर के और पास आते हैं அவர்கள் கர்த்தரை காண்பார்கள். वही लोग परमेश्वर को देखेंगे. நீங்கள் கர்த்தரை கண்டால் यदि आप यहोवा को देखोगे தைரியமாய் சாட்சி சொல்ல முடியும். आप भी हियाव बांधकर गवाही बता सकते என்னை हो. காண்கிற கர்த்தரை நானும் கண்டேன். मुझे देखा हुआ परमेश्वर को मैंने भी देखा. தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தை விட்டு ஓடாதீருங்கள். परमेश्वर के सम्मुख से दूर नहीं होना. கர்த்தருடைய சிட்சையை நீங்கள் அற்பமாய் எண்ணாதீருங்கள். परमेश्वर की ताड़ना को तुच्छ नहीं समझना. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? क्या
कोई पुत्र है जिसे ताड़ना न दे पिता? எந்த ஒரு பிள்ளையும் தகப்பனால் சிட்சிக்கப்படுகிறார். कोई भी पुत्र को पिता ताड़ना देते हैं. மாம்சத்தின்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல जैसे शारीरिक रीति से कोई पिता अपने बच्चे को डांटता है, கர்த்தரும் எவனிடத்தில் அன்பாக இருக்கிறாரோ அவனை சிட்சிக்கிறார். वैसे यहोवा जिस पर प्रेमी है उसे शिक्षा देता है. கர்த்தருடைய சிட்சை வரும்போது जब परमेश्वर की ताड़ना आती है, கர்த்தரை விட்டு விலகி போகாதீர்கள். परमेश्वर से दूर मत होना. கர்த்தரை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். यहोवा को स्थिर धर लो. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். यहोवा आपको आशीष करेगा. ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, நான் வேதத்தில் வாசிக்கும் போது हम पवित्र शास्त्र में पढ़ते हैं, இயேசு கிறிஸ்து உயிரோடு ஊழியம் செய்த நாட்களில் यीशु मसीह जब जीवित थे और सेवा टहल कर रहे थे, அநேக ஸ்திரீகள் இயேசுவுக்கு பின் சென்று ஊழியம் செய்தார்கள். कई स्त्रियां यीशु के पीछे जाकर सेवा करते थे. 3 வருஷம் இயேசுவோடு கூட 12 சீஷர்கள் இருந்தார்கள். 3.5 साल 12 चेले यीशु के साथ थे. அவர் அற்புதங்களை செய்யும் போதெல்லாம் அவர்கள் கூட இருந்தார்கள். जब जब उसने अद्भुत काम किया तब तब सारे चेले उसके அவர்களுக்கு साथ ஒரு थे. குறைவு இல்ல. उनके जीवन में कोई कमी नहीं था. அவர் கூட இருக்கும் போதெல்லாம் திருப்தியை சாப்பிடுகிறார்கள். जब तक उसके साथ थे तब तक अच्छा भोजन मिलता था. அவரோடு 3 வருஷம் இருந்தவர்கள் यीशु के साथ जो 3.5 साल रहे, இயேசுவை சிலுவை மரணத்துக்கு என்று பிடித்து கொண்டு போன போது यीशु को जब क्रूस की मृत्यु के लिए पकड़े, யூதாஸ் தவிர மற்ற 11 சீஷர்களும் यहूदास के अलावा बाकी 11 चेले ஓடி போய் ஒரு வீட்டுக்குள்ள போய் கதவை அடைத்துக் கொண்டார்கள். एक भाग कर गए, कमरे में जाकर दरवाजा बंद कर लिए, ஏன்னா அவங்களுக்கு பயம். क्योंकि उनको डर. இயேசு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. यीशु को पकड़ लिए, நம்ம நிலைமை என்ன ஆகுமோ? अब हमारा हाल क्या होगा? அந்த ஒரு பயம் அவர்களுக்குள்ள வந்தது. ये डर उनके मन में आ गया. அவர்கள் விலகி ஓடி போயிட்டார்கள். इसके लिए वो भाग गए छोड़ के. அவர் மரியாள் लेकिन वो मरियम, இயேசு சிலுவையில அறைந்து தொங்கப்பட்டு கொண்டிருக்கும் போது यीशु जब क्रूस पर लटकाया गया था, टंकाया गया था, तब भी இயேசுவின் தாய் சிலுவை அடிவாரத்தில் நிற்கிறாள். यीशु की माता मरियम उसके पैरों तले खड़ी இயேசு थी. உயிரோடு இருந்தபோது அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்த अनेक ஸ்திரீகள் அங்கு நின்று यीशु கொண்டிருக்கிறார்கள். के साथ जब जिंदा था तब सेवा किए हुए कई स्त्रियां भी वहां पर खड़े थे. அன்பின் சீசன் என்று அழைக்கக்கூடிய யோவானும் அங்கு நின்று கொண்டிருக்கிறார். प्रेमी चेला कहलाए जाने वाला यूहन्ना भी वहां पर खड़ा था. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். यीशु मरा, दफनाया गया. இயேசுவை வைத்த இடத்தை மரியாள் அறிந்திருந்தாள் என்று வாசிக்கிறோம். यीशु को जहां पर रखा गया था उस स्थान को मरियम जानती थी. அப்படியானால் இயேசுவின் கடைசி நிமிஷம் வரைக்கும் மரியாள் கூடவே இருந்தாள். वैसा हो तो यीशु के आखिरी पल तक ये मरियम साथ में थी. வீட்டுக்கு போனா घर गई, ராத்திரி முழுசும் தூக்கம் வரல. रात भर नींद नहीं आया. இயேசுவை பார்க்கணும். यीशु को देखना है, இயேசுவை பார்க்கணும். यीशु को देखना है. அதிகாலையில் இருட்டோட எழும்பி भोर के समय अंधेरे में उठकर கல்லறை பூமிக்கு கடந்து போய் कब्रिस्तान की ओर जाकर இயேசுவை வைத்த இடத்தை போய் பார்க்கிறாய். यीशु को जहां पर रखा था उस जगह पर गई. இயேசு வைக்கப்பட்டிருந்த கல்லறையின் கல் உருட்டி தள்ளப்பட்டிருந்தது. यीशु को जिस कब्रिस्तान में रखाकर बंद किया गया था वो पत्थर हटाया गया था. இயேசுவை வைத்த இடத்துல இயேசுவை காணவில்லை. जहां पर यीशु को रखा गया था वहां यीशु नहीं था. அவள் அழுகிறா. वो रोने लगी. இயேசுவை பார்க்க முடியல. यीशु नहीं दिखाई दे रहा है. 2 தூதர்கள் வந்தாங்க. वहां पर 2 दूत आए. ஸ்திரீயே நீ ஏன் அழுற? स्त्री तू क्यों रो रही है? என் ஆண்டவரை யாரோ எடுத்து கொண்டு போய் விட்டார்கள். मेरे गुरुजी को कोई तो उठा लिए गए हैं. என் ஆண்டவரை வைத்த இடத்தை நீங்கள் அறிந்தீர்களானா? क्या यदि तुम जानते हो कि मेरे परमेश्वर को कहां पर रखा गया है, நீங்கள் எனக்கு காண்பியுங்கள். आप मुझे दिखाना. கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर ने देखा, அவள் உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். उसके मन को देखा. உயிர்த்தெழுந்த இயேசு பார்க்கிறார். पुनरुत्थान हुआ यीशु ने देखा. தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के ஒரு लोग, மனுஷனுடைய ஆவி தன் சரீரத்தை விட்டு பிரியும் போது जब किसी व्यक्ति का प्राण उसके शरीर से बिछड़ जाता है, அந்த ஆவி சரீரத்தை விட்டு பிரியும் போது ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि वो प्राण अपने दिए गए परमेश्वर के पास जाता है. ஆனா இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். लेकिन यीशु मरा फिर से जी उठा. அந்த மரியாளுடைய அன்பு இயேசுவை கட்டி போட்டது. उस मरियम का प्रेम यीशु को बांध कर रखा था. கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிறார். कब्रिस्तान के बाहर खड़े रह के रो रही है. இயேசு அவளுக்கு பின்னாக நிற்கிறார். यीशु उसके पीछे आकर खड़ा था. இயேசு அவளுக்கு பின்னாக நிற்பதை மரியாளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. यीशु ये नहीं, मरियम नहीं जानती थी कि मेरे पीछे यीशु खड़ा है. தனக்கு பின்பாக நிற்பது இயேசு என்பதை அவளால் கண்டுகொள்ள முடியவில்லை. मेरे पीछे जो खड़ा है वो यीशु है बोलकर वो नहीं जानती थी. இயேசுவை அவள் தோட்டக்காரர் என்று எண்ணினாள். यीशु को वो माली समझती थी. தோட்டக்காரர் என்று எண்ணினாள். माली समझती थी. ஸ்திரீயே நீ ஆள்ற. ये स्त्री तू क्यों रो रही है? அவளுக்கு யாருன்னு புரிய தெரியல. किसी को
समझ में नहीं आया। இயேசு ரெண்டாவது கேக்குற, यीशु दोबारा पूछता है, மரியாளே ए मरियम, மரியாளே, ए मरियम। அந்த மரியாளேன்னு சொன்ன சத்தத்தை கேட்டபோது जब उसने आवाज सुना, हे मरियम, சத்தம் எங்கேயோ கேட்டிருக்கிறோம், ये आवाज मैंने इसके पहले भी किधर तो सुना இந்த है, சத்தம் எங்கேயோ கேட்டிருக்கிறோம்। इस आवाज को मैंने पहले भी सुना है। அவளுக்கு புரிந்தது, उसको समझ में आया, இது இயேசு, ये यीशु இது है, இயேசு, ये यीशु है, இயேசு என்னை சந்திக்க வந்திருக்கிறார், यीशु मुझसे मिलने आया है। ரபுனி என்று ஓடினார்। हे रबिनी बोलकर दौड़ कर गई। ரபுனி என்றால் போதகரே என்று அர்த்தம்। रबिनी का मतलब है गुरुजी। அவளுக்குள்ள இருந்த அன்பு, उसके अंदर का प्रेम இயேசுவை தொட வேண்டும் என்று சொல்லி ஓடுகிறார்। यीशु को छूने की इच्छा हुई। இயேசு சொன்னார், यीशु ने कहा, என்ன தொடாத, मुझे स्पर्श नहीं करना, நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன், मैं अभी पुनरुत्थान हुआ हूँ, நான் இப்பொழுது கலிலேயாவுக்கு போகிறேன், अब मुझे गलील में जाना है। இந்த செய்தி நீ சீசரிடத்துல போய் சொல்லு, इस संदेश को तू चेलों को बता। தேவனுடைய பிள்ளைகள் உயிர்த்தெழுந்த இயேசு தனக்கு பின்பாக நின்று கொண்டிருந்தால் पुनरुत्थान हुआ यीशु भले ही उसके पीछे खड़ा था, மரியாளால் அதை கண்டுகொள்ள முடியவில்லை। मरियम उसे पहचान नहीं पाई। இயேசு காண்கிறார், यीशु ने देखा, மரியாளுடைய கண்ணீரை காண்கிறார், मरियम की आंसू को देखा, மரியாளுடைய வேதனையை காண்கிறார், मरियम के दुख को देखा। இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் அவள் எவ்வளவு நிந்திக்கப்பட்டாலும் यीशु के नाम से भले वो कितने भी निंदा की गई हो, அத்தனை நிந்தையும் நான் இயேசுவுக்காக சகிப்பேன் என்று சொல்லி வைராக்கியமாய் கல்லறை பூமியில போய் நிற்பதை பார்க்கிறார்। इस निंदा को मैं यीशु के नाम के लिए सह लूंगी बोलकर जो कब्रिस्तान में खड़ी थी उसे देखा, ஆனா மரியாளை பார்க்க முடியல। लेकिन मरियम उसे देख नहीं पाई। எப்பொழுது இயேசு மரியாளே என்று அழைத்தாரோ, जब यीशु ने हे मरियम कहकर पुकारा, அவளுடைய சத்தத்தை கேட்டபோது उसकी आवाज को सुनते ही தனக்கு பின்பாக நிற்பவர் இயேசு என்பதை அறிந்து கொண்டார்। मेरे पीछे जो खड़ा है वो यीशु है करके पहचान தேவனுடைய ली। பிள்ளைகள் நீங்கள் இயேசுவை காண வேண்டும், आप लोग भी यीशु को पहचानना இயேசுவை है, காண வேண்டும், यीशु को देखना है। உங்களை காண்கிற கர்த்தரை நீங்கள் காண வேண்டும், आपको देखने वाले परमेश्वर को आप भी देखना है। கர்த்தர் உங்கள் அங்கலாய்ப்பை பார்க்கிறார்। तब परमेश्वर आपकी व्याकुलता को देखता है। கர்த்தருடைய தூதன் ஆகாரை பார்த்து சொல்லுகிறார், यहोवा का दूत ने हजिरा से कहा, உன் அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டார், तेरी व्याकुलता को परमेश्वर ने देखा, உங்கள் அங்கலாய்ப்பை கர்த்தர் காண்கிறார், आपकी भी व्याकुलता को परमेश्वर देखता है, உங்கள் பொழப்பத்தை கர்த்தர் பார்க்கிறார்। आपकी समस्या को परमेश्वर देखता है। தேவனுடைய பிள்ளை நீங்கள் கர்த்தரை காண வேண்டும், आप भी परमेश्वर को देखना है। கர்த்தரை காண வேண்டுமானால் यदि आपको परमेश्वर को देखना है तो நீங்கள் இன்னும் கர்த்தரை கிட்டி சேர வேண்டும், और भी परमेश्वर के पास आइए, இன்னும் கிட்டி சேர வேண்டும்। और भी परमेश्वर के पास जाइए। இதுவரைக்கும் எவ்வளவு வேதம் வாசித்தீர்களோ अब तक जितना आप बाइबल पढ़ते थे அதை விட உங்கள் வேதம் வாசிப்பின் ஜீவியம் பெருகட்டு। उससे ज्यादा बढ़ने दो। இதுவரைக்கும் எவ்வளவு நேரம் ஜெபித்தீர்களோ अब तक जितना देर प्रार्थना करते थे அதை விட இன்னும் உங்கள் ஜெப நேரம் அதிகரிக்கட்டு। उससे ज्यादा आपका समय बढ़ने दो। இன்னும் இந்த அற்புத காட்சியை கிட்ட போய் பார்ப்பேன் என்று சொல்லி வாருங்கள்। और भी अद्भुत क्रियाओं को मैं पास में जाकर देखूंगा करके कहो। மோசே அந்த வனாந்தரத்திலே मूसा जंगल में அவன் நடந்து நடந்து ஓரே பர்வதம் வரைக்கும் கடந்து வந்தான்। वो चल चल कर होरे पर्वत तक पहुंचा। ஓரே பர்வதம் என்பது கர்த்தருடைய பர்வதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது। होरे पर्वत परमेश्वर का पर्वत है। தேவனுடைய சமூகத்தை கிட்டி நெருங்கும் போது परमेश्वर के समूह के पास जाते समय கர்த்தர் மோசே என்று அழைத்தார்। परमेश्वर ने मूसा को देखकर हे मूसा कहकर மோசே पुकारा, என்று அழைக்கிறார்। मूसा कहकर पुकारा। கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் போது, जब परमेश्वर की आवाज सुनोगे, கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கும் போது, यहोवा जब आपको नाम से बुलाएगा, அவருடைய சத்தத்தை கேட்கும் போது நீங்கள் கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ள उसकी முடியும்। आवाज को सुनते समय आप जान लेंगे कि वो कौन है। அன்று அதிகமாக கிட்டி சேருங்க, परमेश्वर के पास पहुंचो, கர்த்தர் உங்களோடு பேசுவார்। परमेश्वर आपसे बातें करेगा। நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்களேயானால் आप जब यहोवा की आवाज सुनोगे நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும், என்னை காண்கிற கர்த்தரை நான் கண்டேன், तब आप बड़े हियाव बांध कर कह सकते हो कि मुझे देखा हुआ என் यहोवा को मैंने भी அங்கலாய்ப்பை கண்ட देखा, கர்த்தரை நான் கண்டேன், मेरी व्याकुलता को देखा हुआ परमेश्वर को मैंने भी देखा, என் புலம்பல் நிறைந்த வாழ்க்கையை கண்ட கர்த்தரை நான் கண்டேன், मेरे विलाप भरी हुई जिंदगी को देखा हुआ परमेश्वर को मैंने भी देखा, ஒன்றுமில்லாமல் சூன்யமாய் மாறி போன என் வாழ்க்கை கண்ட கர்த்தரை நான் கண்டேன், मेरे जीवन में जो कुछ भी नहीं था, शून्य था, उस जीवन को देखा हुआ परमेश्वर को मैंने भी देखा। தன் பிள்ளையை கையில பிடித்துக் கொண்டு வனாந்தரத்திலே போகிறாய், अपने बच्चे को हाथ में पकड़कर जंगल में जा रही है। கிட்டத்தட்ட 16 வயது இருக்கும், 16 வயது ஆகும்போது ஈசாக்கு பிறக்கிறார், 86 14 வயசுல
14वां उम्र में ईसाक जन्म होता है। இஸ்மாவேலுக்கு 14 வயது ஆகும்போது இங்க ஈசாக்கு பிறக்கிறார். जब इस्माइल का 14 उम्र था तब ईसाक का जन्म हुआ। ஈசாக்கு பால் மறந்த நாள்ல யாக்கோபு விருந்து வைக்கிறார். ईसाक जब दूध पीना छोड़ दिया तभी वहां पर एक जेवनार हुआ। அந்த வருஷத்துல எத்தனை வருஷம் பிள்ளை பால் குடிச்சதோ தெரியாது. उन दिनों में बच्चा कितना साल तक दूध पीता था पता नहीं। எப்படியும் குறைந்தது இந்த இஸ்மாவேலுக்கு 20 வயசாவது இருக்கும். लगभग इस इस्माइल का उम्र 20 साल का होगा। 20 வயசுக்கு மேலவே இருக்கும். 20 से भी अधिक ही होगा। அவ்வளவு பெரிய வாலிபனை பிடித்து கொண்டு வனாந்தரத்துல அலைகிறார். उतना बड़ा जवान बच्चे को लेकर जंगल में भटक रही है। குடிக்க தண்ணி இல்ல, पीने को पानी नहीं। பிள்ளை தாகத்தினால செத்து போகுமோன்னு பயப்படுறா. डर रही है कि प्यास के मारे मेरी बच्चा मर जाएगा। என் பிள்ளை சாவுறதை என் கண்ணால பார்க்க மாட்டேன். मेरा बच्चा मरते हुए मैं अपने आंखों से देख नहीं पाऊंगी। தூரமாய் போய் உட்கார்ந்து அழுகிறாய். इसलिए दूर पर जाके बैठ के रोने அந்த लगी। நேரமும் கர்த்தருடைய தூதன் வந்தார். तब भी यहोवा का दूत आया। ஆகாரை பார்த்து சொல்லுகிறார், अजरा से कहा, பிள்ளை இருக்கிற இடத்திலே நான் சத்தத்தை கேட்டேன். बच्चा जहाँ पर है वहां पर मैंने तेरी आवाज सुना। பிள்ளை இருக்கிற இடத்திலே நான் உன் சத்தத்தை கேட்டேன். बच्चा जहाँ पर है उसकी आवाज मैंने सुना। கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார். परमेश्वर ने अजरा की आंखें खोली। அவள் ஒரு நீரூற்றை கண்டாள். वहां पर उसने एक सोता देखा। தன் துருத்தியை தண்ணீரால் நிரப்பி தன் பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். वहां पर अपनी तेला भरकर उसे पानी पिलाया। தன் பிள்ளை பிழைத்தது. बच्चा बच गया। அந்த வனாந்தரத்திலே அவள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் போது उसी जंगल में जब जी रहे थे அவள் பிள்ளைக்கு திருமணமும் செய்து வைக்கிறாய். अपने बच्चे का शादी भी कराया। தேவனுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்க உங்கள் கவலைகளை கர்த்தர் பார்க்கிறார். बच्चे के भविष्य के बारे में चिंता करने वाले आपको परमेश्वर देख रहा है। உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வார். आपके जीवन में परमेश्वर अद्भुत काम करेगा। நீங்கள் கர்த்தரை கிட்டி சேர வேண்டும். आप सिर्फ परमेश्वर के निकट पहुंचो। கிருபாசனத்துக்கு வருவதற்கு முன்னாடி कृपासन में आने से पहले ஒரு இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை வந்தது. यीशु को देखने का एक इच्छा हुई। எங்க அப்பா வெளிநாட்டுல இருந்தாங்க. मेरे पिताजी जब बाहर गांव में थे அப்ப எங்க வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். तब हमारे घर पर एक सेवक आए थे। அவர் கேட்டாரு, நீ ஆண்டரை கண்டிருக்கியா அப்படின்னு. उसने मुझसे पूछा, उन्होंने मुझसे पूछा कि तुमने यीशु को देखा है? நான் சொன்னேன், நான் ஆண்டரை பார்க்கல. मैंने कहा नहीं। உங்க அப்பாவை பார்க்கணும் ஆசை இருக்குதா அப்படின்னு கேட்டாரு. क्या तेरे मन में आशा है कि तुझे पिताजी से मिलना है? ஆமா, எங்க அப்பாவை பார்க்க எனக்கு ஆசை இருக்குது. हाँ हाँ, मुझे मेरे पिताजी को देखने की आशा है। பிரகாரமா உங்க அப்பாவை பார்க்க உனக்கு ஆசை இருக்குதுன்னா दुनिया रीति से तुम अपने पिताजी से मिलने के लिए कितनी आशा रखते हो? இயேசு உனக்கு அப்பாதான். यीशु भी तेरा पिताजी है। அவர் முகத்தை பார்க்க உனக்கு ஆசை இல்லையா? क्या उसकी चेहरा देखने को तुझे आशा नहीं है? இந்த ஒரு வார்த்தை கேட்ட एक शब्द मुझसे पूछा அந்த வார்த்தையை உள்ளத்துல பலமாய் கிரியை செய்ய ஆரம்பித்தது. और वही शब्द मेरे मन में क्रिया करने लगा। அந்த வார்த்தை உள்ளத்துக்குள்ள கிரியை செய்ய वो शब्द मेरे मन में क्रिया करते करते என் உள்ளத்துக்குள்ள பெரிய வேதனையும் பாரமும் உண்டானது. मेरे मन में बहुत बड़ा एक दुख और वेदना हो गया। வீட்ல உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். घर में बैठ के प्रार्थना करने लगी। தங்கச்சிமாரெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. छोटे बहन लोग सब स्कूल चले गए। அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு 6 மணி ஆகும். वो स्कूल में जाकर वापस आने में 6 बज जाता था। நான் வீட்ல எல்லா வேலையும் செய்து முடிச்சிட்டு घर का सब काम खत्म करके ஜெபிக்க உட்கார்ந்தேன். प्रार्थना करने के लिए बैठती थी। ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு காண்பியே. ए परमेश्वर, अपना चेहरा मुझे दिखा। உம்முடைய முகத்தை எனக்கு காண்பியே. अपनी चेहरा मुझे दिखा। நான் உம்மை பார்க்கணும். मुझे आपको देखना है। மணிக்கணக்கா உட்கார்ந்து ஜெபிக்கிறேன். घंटों भर बैठ के प्रार्थना की। என்னால என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல. मैं अपने आप को कंट्रोल नहीं कर पा रही थी। எங்க ரூம்க்குள்ள அப்படியே வேணுனே அப்படி உருள்றேன் கிடந்து. हमारे कमरे में मैं खुद जानबूझकर रोल रही थी। ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும். ए परमेश्वर, मुझे आपकी चेहरे को देखना है। ரூம்ல அப்படி கிடந்து உருள்றேன். कमरे में रोलने लगी। அப்ப நான் ஒரு சத்தத்தை கேட்டேன். तभी मैंने एक आवाज सुना, என் கரத்தின் நிழலினால் நான் உன்னை மறைக்கிறேன் என்று ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். मैं तुझे अपने हथेली की छाया में ढक ले रहा हूँ। அப்பவும் நான் சின்ன பிள்ளை போல சத்தம் விட்டு அழுகிறேன். तभी भी मैं एक बच्ची के समान रोने लगी। ஆண்டவரே உம்முடைய கையை எடு. ए परमेश्वर, आपका हाथ हटा दो। உம்முடைய கையை எடு. अपना हाथ हटा दो। நான் உம்மை பார்க்கணும். मुझे आपको देखना है। நான் போராடி ஜெபித்துட்டு இருக்கிறேன். बड़े मलयुद्ध करके प्रार्थना कर रही थी। தெளிவா என்னோட பேசினா तब परमेश्वर ने मुझे स्पष्ट रीति से बातें किया। ஒரு ஆமணக்கு செடி யோனாவின் தலையின் மீது நிழலை கொடுத்தது. जैसे एक रन की झाड़ जो है ये योना की सिर पर छाव दी। அந்த ஆமணக்கு நிமித்தம் யோனா சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார். उस रेंट के झाड़ के द्वारा योना आनंदित हुआ। மறுநாள் அந்த ஆமணக்கு செடியை ஒரு பூச்சி வந்து அரித்து போட்டது. लेकिन उसी झाड़ पर दूसरे दिन कीड़ा लग गया। சூரிய ஒளி அவன் தலையின் மேல் பட்டபோது जब उसके सिर पर सूर्य का जो रोशनी लगने लगा, இந்த யோனா தன் வாழ்க்கையில
சோர்வடைந்து ये योना अपने जीवन में उदास होकर அவன் சாவை விரும்பினான். उसने मरना चाहा, அவன் எரிச்சல் அடைந்தான். वो जलन हो गया। இப்பொழுது என்னுடைய கை என் முகத்தின் ஒளியை உனக்கு மறைக்கிறது. अब मेरा हाथ जो है मेरे चेहरे की रोशनी को रोक रहा है। என் கையை எடுத்துட்டேன்னா यदि मैं अपना हाथ उठा लूं, என் முகத்தின் ஒளி உன்மேல் பிரகாசிக்கும் போது मेरा चेहरे का रोशनी जब तुझ पर चमकेगा, என் முகத்தை பார்த்து யார் உயிரோடு இருக்க முடியாது. मेरा चेहरा देखने के बाद कोई जिंदा नहीं रह என் पाएगा। முகத்தை நீ பார்த்தா यदि तू मेरे चेहरे को देखेगा, யோனாவை போல உன் வாழ்க்கையில நீ சோர்வுக்கு உட்பட முடியாது. योना के समान तू अपने जीवन में उदास हो जाएगी। இந்த வார்த்தையை கேட்டபோது जब मैंने ये आवाज सुना, நான் ஜெபத்தை முடிச்சனோ முடிக்கல எனக்கு ஞாபகம் இல்ல. मुझे याद नहीं मैंने प्रार्थना खत्म किया या नहीं किया। சந்தோஷமா நான் எழும்பிட்டேன். आनंदित होकर उठ गई। என்னை காண்கிறார் கர்த்தர். मुझे परमेश्वर देखता என் है, இருதயத்தின் எண்ணங்களை காண்கிறார் கர்த்தர். मेरे मन की विचारों को यहोवा देखता அவர் है, என்னை பார்க்கிறார். वो मुझे देखता அவர் है, என் மேல் பார்வையா இருக்கிறார் என்பதை இப்பொழுது நான் கண்டேன். वो मुझ पर नजर रखा है, इसे मैंने अभी देखा है। நான் கர்த்தரை கண்டேன். मैंने यहोवा को देखा இந்த है। சந்தோஷத்தின் மிகுதினால் உற்சாகமாய் ஜெபத்தை விட்டு எழும்பி விட்டேன். इसी आनंद के मारे में प्रार्थना में उठ தேவனுடைய गई। பிள்ளைகள் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். परमेश्वर आपको भी देख रहा है, கர்த்தர் உங்களை பார்க்கிறார். यहोवा आपको देखता உங்கள் है, வறுமையை கர்த்தர் பார்க்கிறார். आपकी कंगालपन को देखता है, ஒன்றுமில்லாத வெறுமையான சூழ்நிலையை கர்த்தர் பார்க்கிறார். जो आपकी जीवन में शून्य परिस्थिति है उसे भी देखता உங்கள் है, எதிர்காலத்தை குறித்த பயத்தை கர்த்தர் பார்க்கிறார். आपको जो भविष्य काल के प्रति डर है उसे भी देखता உங்கள் है, வாழ்க்கையின் அங்கலாய்ப்பை கர்த்தர் பார்க்கிறார். आपकी जीवन की व्याकुलता को देखता உங்கள் है, வாழ்க்கையில் இருக்கிற பொழப்பத்தை கர்த்தர் பார்க்கிறார். आपकी जीवन की विलाप को देखता है, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கேள்விக்குறியை கர்த்தர் பார்க்கிறார். आपकी जीवन की प्रश्न चिन्ह को देखता है, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். सब कुछ यहोवा देख रहा உங்களை है। பார்க்கிற கர்த்தரை நீங்கள் காண வேண்டும். आपको देखने वाले यहोवा को आप भी देखना உங்களை है, பார்க்கிற கர்த்தரை நீங்கள் காண வேண்டுமானால் आपको देखने वाले यहोवा को आप भी देखना है। தேவனுடைய तो பிள்ளைகளே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். आप लोग भी यहोवा की आवाज सुनना கர்த்தருடைய है। சத்தம் எப்பொழுது உங்கள் செவிகளில் விழுகிறதோ जिस दिन यहोवा की आवाज आपकी कानों में गिरेगी, அப்பொழுது நீங்கள் கர்த்தரை காண முடியும். उसी दिन आप यहोवा को देख सकते हो। கர்த்தர் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். यहोवा कौन है इसे जान सकोगे। உயிர்த்தெழுந்த இயேசு கடலோரத்தில் போனார். पुनरुत्थान हुआ यीशु झील के किनारे गया, ராத்திரி முழுவதும் வலை போட்டார்கள், ஒரு மீனும் கிடைக்கல. रात भर जाल फैलाए कुछ नहीं मिला। இயேசு கடற்கரையில் நின்று यीशु नदी के समुद्र के किनारे சீசுகளை பார்த்து அழைக்கிறார். खड़े होकर चेलों को बुलाने लगा, பிள்ளைகளே, हे बच्चों, பிள்ளைகளே, हे बच्चों, சாப்பிடுவதற்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா? क्या भोजन के लिए तुम्हारे पास कुछ இந்த है। வார்த்தையை கேட்டபோது इस शब्द को सुनते ही யோவான் அறிந்து கொண்டார். यूहन्ना ने जान लिया, அவர் கர்த்தர், ये यहोवा அவர் है, கர்த்தர். वो यहोवा है। பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், पतरस से कहता है, அவர் கர்த்தர். वो यहोवा இந்த है। வார்த்தையை கேட்டபோது பேதுரு கடல்ல குதிச்சிட்டான். इसे सुनते ही पतरस समुद्र में उठी मार दिया। எப்ப அறிவு வந்தது? कब समझ आई? பிள்ளைகளே என்று இயேசு அழைத்த சத்தத்தை கேட்ட பொழுது. जब यीशु की आवाज सुना, हे बच्चों, தேவனுடைய பிள்ளை நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்போது கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ள आप भी முடியும். जब यहोवा की आवाज सुनोगे तो समझ जाओगे कि यहोवा कौन है। கர்த்தரை அறிய வேண்டுமானால் यदि आपको यहोवा को जानना है तो, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க यहोवा வேண்டுமானால் की आवाज सुनना है तो, இன்னும் கர்த்தரை கிட்டி சேருங்க. और भी यहोवा के निकट இன்னும் पहुंचो, கர்த்தரை கிட்டி और சேருங்க. भी यहोवा के पास पहुंचो। கர்த்தரை விட்டு விலகாதீங்க. परमेश्वर से दूर नहीं होना, கடிந்து கொள்ளுகிறவர்களை விட்டு விலகாதீருங்க. ताड़ना करने वालों से दूर नहीं होना, ஆலோசனை கொடுக்கிறவர்களை விட்டு விலகாதீருங்க. सम्मति देने वालों से दूर नहीं होना। நீங்க கர்த்தரை அண்டி கொள்ளுங்கள். आप परमेश्वर के पास रहो, உங்களை கண்டிக்கிறவர்களை அண்டி கொள்ளுங்கள். आपको ताड़ना देने वालों के साथ रहो, உங்களுக்கு ஆலோசனை தருகிறவர்களை அண்டி கொள்ளுங்கள். आपको सम्मति देने वालों के साथ रहो। நீங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்வீர்களே परमेश्वर को स्थिर धर लोगे, உங்களை பார்க்கிற கர்த்தர் आपको देखने वाला உங்களை परमेश्वर பெயர் சொல்லி அழைப்பார். आपको भी नाम से बुलाएगा। ஆகாரை பெயர் சொல்லி அழைத்தவர், हजरा को नाम से बुलाया हुआ परमेश्वर, மோசேயை பெயர் சொல்லி அழைத்தவர், मूसा को नाम से बुलाया हुआ परमेश्वर, மரியாளை பெயர் சொல்லி मरियम को அழைத்தவர். नाम से बुलाया हुआ परमेश्वर। உங்களை பெயர் சொல்லி அழைக்கும் போது आपको भी जब नाम से बुलाएगा கர்த்தரை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். तब आप यहोवा को देख கர்த்தரை लोगे। காணும் போது यहोवा को देखते समय என்னை கண்ட கர்த்தரை நான் கண்டேன். मुझे देखा हुआ यहोवा को मैंने भी देखा। அவர் காண்கிறவர் மட்டுமல்ல, वो सिर्फ देखता नहीं, தேவைகளை சந்திக்கிறவர். जरूरतों को भी पूरा करता है। தண்ணி வேணும் வனாந்தரத்துல,
जंगल में पानी की आवश्यकता, தண்ணியை கொடுத்தவங்களை பிழைக்க வைத்த पानी देकर उनको जिंदा रखा। நான் வர்ற நாட்கள்ல आने वाले दिनों में நீங்கள் தைரியமாய் சாட்சி சொல்லலாம், आप लोग भी हियाव बांधकर गवाही बता सकते என் हो। வறுமையை கத்த கண்ட, मेरे कंगालपन को यहोवा ने देखा, வறுமையிலிருந்து ஒரு விடுதலை தந்த, मुझे कंगालपन से छुटकारा दिया। எந்த நிலைமையில நான் அங்கலாய்த்து கொண்டிருந்தேனோ, मैं जिस परिस्थिति में व्याकुल था, எந்த நிலைமையில நான் புலம்பிக் கொண்டிருந்தேனோ, मैं जिस परिस्थिति में बैठकर विलाप कर रहा था, அந்த நிலைமையை கத்தர் கண்டார்। उस परिस्थिति को यीशु ने देखा। அந்த நிலைமையில நான் கத்தரை கிட்டி சேர்ந்து, उस परिस्थिति में भी मैं परमेश्वर के पास गया। கர்த்தரின் பெயர் சொல்லி அழைத்தார், परमेश्वर ने मुझे नाम से बुलाया, கர்த்தரின் அங்கலாய்ப்பை மாற்றினார், परमेश्वर ने मेरी व्याकुलता को दूर किया, கர்த்தரின் புலம்பலை மாற்றினார்। यहोवा ने मेरी विलाप को दूर किया। இந்த சாட்சி உங்கள் வாயிலிருந்து பிறக்க கத்த உதவி ये செய்வார்। गवाही आपके मुंह से निकलने के लिए यहोवा हम सहायता कतरे करेगा। स्तोत्र हम सब परमेश्वर को स्तोत्र, धन्यवाद स्तोत्र, करेंगे। स्तोत्र, धन्यवाद स्तोत्र, धन्यवाद स्तोत्र। धन्यवाद எல்லாரும் முழங்கால் धन्यवाद। படிடுவோம்। हम सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் हम படிடுவோம்। सब घुटने में आएंगे। ஆண்டவரே, हे यहोवा, நீர் என்னை பார்க்கிறீர், आप मुझे देख रहे हो, நீர் என்னை பார்க்கிறீர், आप मुझे देखते हो, நான் உம்மை பார்க்கிறேன், मुझे भी आपको देखना நான் है, உம்மை பார்க்கணும் ஐயா, मुझे भी आपको देखना है என்னை परमेश्वर, காண்கிற தேவனை நானும் பார்க்கிறேன், मुझे देखने वाले परमेश्वर को मुझे भी देखना है प्रभु। நீர் என்னை காண்கிற தேவன் என்பதை நான் பெயர் சொல்லணும், आप मुझे देखने वाले यहोवा हो ऐसे में नाम से कहना है प्रभु। கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போனால் கர்த்தரை காண முடியாது, यदि यहोवा से दूर हो जाओगे तो उसे देख नहीं पाओगे। அழுகையின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரை காண முடியும், आंसू की तराई में भी आप यहोवा को देख सकते हो, மரண பள்ளத்தாக்கிலே கர்த்தரை காண முடியும், मृत्यु के तराई में भी आप यहोवा को देख सकते हो, இருளின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரை காண முடியும், अंधियारा के तराई में भी यहोवा को देख सकते हो। கர்த்தரை காண வேண்டுமானால் यदि आपको यहोवा को देखना है तो வாழ்க்கையிலே வனாந்தரத்தை சந்தித்தே ஆக வேண்டும், जिंदगी में जंगलपन होना ही है। கர்த்தரை நீங்கள் காண வேண்டுமேயானால் आपको यदि यहोवा को देखना है तो வாழ்க்கையிலே அங்கலாய்ப்பை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும், जीवन में व्याकुलता होना अवश्य है, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் குழப்பத்தை சந்தித்தே ஆக வேண்டும், आपके जीवन में विलाप होना ही है। இவைகளின் மத்தியிலே நீங்கள் கர்த்தரை கிட்டி சேர்வில்லையானால் इनके बीच में यदि आप यहोवा के पास आओगे நீங்கள் கர்த்தரை காண முடியும், आप तभी यहोवा को देख सकते हो, நீங்கள் கர்த்தரின் கிரியைகளை காண முடியும், यहोवा की क्रियाओं को देख सकते हो, கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசி பார்க்க முடியும், यहोवा भलाई से चटकर देख सकते हो, உங்கள் வாயினால் சொல்ல முடியும், अपने मुंह से कह सकोगे கர்த்தரின் வாழ்க்கையில் செய்த அற்புதத்தினால் அவர் என்ன அறிந்திருக்கிறேன், यहोवा ने मेरे जीवन में किया हुआ अद्भुत काम के द्वारा मैंने उसे जान लिया है, கர்த்தர் என்னை பெயர் சொல்லி அழைத்ததினால் அவரை அறிந்திருக்கிறேன், यहोवा ने मुझे नाम से बुलाया इसलिए मैंने उसे जान लिया है, என்னை காண்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், मुझे भी देखने वाला यहोवा एक என்னை है, காண்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், मुझे देखने वाला यहोवा அவரை है, நான் அறிந்திருக்கிறேன், उसे मैं जानता அவரை நான் हूँ, கண்டிருக்கிறேன், मैं उसे देखा அவரை हूँ, நான் ருசித்திருக்கிறேன், मैं उसे जान गया அவரின் हूँ, வாழ்க்கையில் அற்புதங்களை वो செய்திருக்கிறார், मेरे जीवन में अद्भुत काम किया है। எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் सबको பண்ணுவேன், यहोवा को धन्यवाद करेंगे, ஹalleluya ஹalleluya எல்லாரும் ஜெபிப்போம், सब कोई प्रार्थना करेंगे। ஆவியானவரே உமக்கு நன்றி, पवित्र आत्मा जी आपको धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु, हालेलुया हालेलुया हालेलुया। கர்த்தரே ये நான் मैं- கண்டேன் என்று சாட்சி பகர मुझे देखने वाले यहोवा को मैंने भी देखा। அனுக்கிரகம் आमेन, अनुग्रह कीजिए प्रभु जी, अनुग्रह कीजिए प्रभु जी। Lord, हम सब प्रार्थना करेंगे, हम सब प्रार्थना करेंगे, सब कोई मुंह खोलकर प्रार्थना कीजिए। हालेलुया हाले, हमें भी यहोवा को देखना है। हालेलुया प्रभु जी, मुझे आपको देखना है ராஜா प्रभु, உம்மை நான் காண வேண்டும், ईश्वर राजा मुझे आपको देखना है நீர் என்னை प्रभु, காண்கிறீர், आप मुझे देखते हो, நான் உம்மை காண வேண்டும் ஐயா, मुझे भी आपको देखना है கஷ்டத்தின் பாதையில நான் உம்மை விட்டு வழி விலகி போய் விடக் கூடாது, प्रभु, दुख की रास्ते में मैं आपसे दूर नहीं हो जाऊं, அங்கலாய்ப்பு வரும்போது நான் உம்மை விட்டு தூரமாய் போய் விடக் கூடாது, व्याकुलता के समय में आपसे दूर नहीं हो जाऊं, என் வாழ்க்கை புலம்பலா இருக்கும்போது உம்மை விட்டு நான் தூரம் போய் விடக் கூடாது, मेरे जीवन की विलाप होते समय में आपसे दूर नहीं हो என் जाऊं, இக்கட்டு மத்தியிலேயே, मेरे विपत्ति परिस्थिति என் में நெருக்கத்தின் भी, மத்தியிலேயே, मेरी दबाव की परिस्थिति में भी, ஆண்டவரே இன்னும் நான் உம்மை हे துதிப்பேன், परमेश्वर मैं और भी आपकी स्तुति இன்னும் करूंगा, நான் உம்மை துதிப்பேன், और भी आपकी स्तुति करूंगा, இன்னும் உம்மை நான் கிட்டி சேர்வேன், और भी आपके पास आऊंगा। நல்ல தீர்மானங்களை எடுங்க, अच्छे निर्णय को लीजिए, நல்ல தீர்மானங்களை எடுங்க, अच्छा निर्णय लीजिए, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை परमेश्वर आपके जीवन में अद्भुत काम करेगा, இதிலும் மேன்மையானவர்களை நீங்கள் காண்பீர்கள், इससे भी बड़े बड़े कामों को देखोगे, கர்த்தர் உங்களை கண்டிருக்கிறார், आपको परमेश्वर ने देखा है, நான் தான் வேலை பார்த்து கத்த சொன்னார், इसलिए दानियेल से कहा, நான் தான் வேலை கத்த பார்த்து சொன்னார், नातानवेल से कहा, நீ
கண்டேன். तुम जब अंजीर के पेड़ के नीचे थे तभी मैंने तुझे देख लिया. நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன். अंजीर के पेड़ के नीचे मैंने तुझे देख लिया. இது பெரிதல்ல, ये बड़ा नहीं. இதிலும் மேன்மையானவளை நீ காண்பாய். इससे भी बड़े बड़े कामों को देखोगे. இதிலும் மேன்மையானவளை நீ காண்பாய். इससे भी बड़े बड़े कामों को देखोगे. உன்னை நான் கண்டிருக்கிறேன். मैंने तुझे देखा है. உன்னை நான் பார்த்திருக்கிறேன். मैंने तुझे देखा है. இது வல்ல பெரிது. ये कोई बड़ा नहीं. இன்னும் நீ மகிமையானவளை காண்பாய். इससे भी बड़े महिमा को देखोगे. இதிலும் பெரியதானவளை நீ காண்பாய். इससे भी बड़े महिमा को உன் देखोगे. கண்கள் அதிசயங்களை காணு. तेरे आंखें अचंभा को உன் देखेंगे. வாய் கர்த்தருடைய புகழை அறிவிக்கு. मुंह से यहोवा की प्रशंसा தேவ करोगे. நாமம் உன்னை கொண்டு மகிமைப்படு. परमेश्वर का नाम तेरे द्वारा महिमा கர்த்தரின் होगा. மகிமை உன் மூலமாய் வெளியரங்கமாக. परमेश्वर की महिमा तेरे द्वारा प्रकट होगा. கர்த்தர் ஜீவன் உள்ளவர் என்பதை ஜனங்கள் காண்பார்கள். यहोवा जीवित है, इससे लोग देखेंगे. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. Glory, உமக்கு நன்றி. ஓ, தெய்வம் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹalleluya. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையோடு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Glory, உமக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. धन्यवाद हो प्रभु जी, धन्यवाद हो प्रभु जी. हम सब खड़े हो जाएंगे. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர்
நடத்துகிறார். ஆனந்த தண்ணீர் அருகினிலே அனுதினம் நடத்துகிறார். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பு. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. என்னை காண்கிற கர்த்தரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று அந்த இடத்துக்கு லகாய் ரோயி என்று பெயர் வைத்தாள். मुझे देखा हुआ यहोवा को मैंने भी यहाँ पर इस स्थान में देखा बोलकर उस स्थान का नाम लहाई एल रोई करके रखा. இந்த மாதத்திலும் इस महीने भर भी கர்த்தர் நம்ம எல்லாரையும் பார்க்கிறார். हम सबको परमेश्वर देख रहा है. அவர் பார்க்கிறதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். उसे देख रहा है, वो परमेश्वर को हमें भी देखना है. நம்மை பார்க்கிற கர்த்தரை நாமும் பார்க்க வேண்டுமானால் हमें देखने वाले परमेश्वर यहोवा को हमें भी देखना है. तो இன்னும் அதிகமாய் கிட்டி கர்த்தரை கிட்டி சேர்ந்து और भी हम उसके निकट पहुंचना है. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு परमेश्वर की आवाज सुनना है. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஜீவிக்க ये परमेश्वर के आशीर्वाद पाकर जीने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக यहोवा परमेश्वर हमें सहायता करने के लिए हम எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் பார்க்கிறார். हमारे परिवार को परमेश्वर देखता है. நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் பார்க்கிறார். हमारी परिस्थिति को परमेश्वर देखता है. நம்முடைய வியாதியை கர்த்தர் பார்க்கிறார். हमारी बीमारी को भी परमेश्वर देखता है. நம்முடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் பார்க்கிறார். हमारी व्याकुलता को परमेश्वर देखता है. நம்முடைய புலம்பலை கர்த்தர் பார்க்கிறார். हमारी विलाप को परमेश्वर देखता है. நம்முடைய எதிர்காலத்தை கர்த்தர் பார்க்கிறார். आपकी भविष्य काल को परमेश्वर देखता है. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். सब कुछ परमेश्वर देखता है. ஆனால் கர்த்தர் நம்மை பார்க்கிறார் என்கிறதை நாம் கண்டுகொள்ள यहोवा मुझे देखता है, इसे मुझे भी देखना है. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்து यहोवा भला है, इसे चटकर देखने के लिए நாம் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் ஜீவிக்க धन्य व्यक्ति बनकर जीने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படி परमेश्वर हमें अनुग्रह देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுத்த ஒவ்வொருடைய காணிக்கைகளையும் परमेश्वर के लोगों ने दिया हुआ रे के दान को கர்த்தர் அங்கீகரித்து அவைகளை ஆசீர்வதித்து பல மடங்காய் திருப்பி கொடுக்கும்படி परमेश्वर उसे स्वीकार कर उसे कई गुना अधिक पलटा कर देने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். पिता परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद. குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். पुत्र यीशु मसीह जी को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद. பரிசுத்த ஆவியானவரை पवित्र आत्मा ஸ்தோத்திரிப்போம். जी को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. நல்ல ஆண்டவரை மே துதிக்கிறோம். भला परमेश्वर हम आपको धन्यवाद करते हैं. கர்த்தர் இந்த கால வேளைக்காய் உமக்கு நன்றி. यहोवा आपने दिया हुआ सुबह का समय के लिए धन्यवाद. ஆண்டவரே நீர் எங்களை காண்கிறீர். प्रभु जी आप हमें देखते हो. प्रभु நாங்களும் உம்மை காணணும். हमें भी आपको देखना है. உம்முடைய அற்புத கிரியைகளை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கணும். आपके अद्भुत क्रियाओं को हमारे जीवन में अनुभव करना என்னை है. காண்கிற கர்த்தரை நானும் கண்டேன் என்று சாட்சி பகர உதவி செய்யும். मुझे देखने वाले यहोवा को मैंने भी देखा बोलकर गवाही बताना है. प्रभु சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் आपके ஆசீர்வதிப்பீராக. सम्मुख में आए हुए रे को व्यक्तिगत रूप से आशीष कीजिए. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகளை காண்கிற உம்மை கண்டுகொள்ள அனுகிரகம் செய்யும். आपके हर एक बच्चे भी आपको देखने वाले पर यहोवा को देख ले. प्रभु உங்களுடைய கையின் பிரயாசங்கள் தொழில்கள் வேலைகள் வியாபாரங்கள் வருமானங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதி. हर एक के हाथों की कमाई को, काम धंधों को, व्यापार को, नौकरी को परमेश्वर आप हर एक की बातों को आशीष कीजिए. प्रभु உம்முடைய நல்ல नामத்தை மகிமைப்படுத்தும். आपकी भला नाम महिमा हो जाए. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்கள்ல हमें नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता. ஆமென். आमीन. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. जो என் कुछ உள்ளமே उसके பரிசுத்த पवित्र नाम நாமத்தை को धन्य ஸ்தோத்திரி. हे என் मेरे मन ஆத்துமாவே यहोवा को கர்த்தரை धन्य ஸ்தோத்திரி. उसके கர்த்தர் செய்த किसी சகல उपकार को பாவங்களையும் नहीं மறவாதே. भूलना. ஆமென். आमीन. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய पवित्र ஐக்கிய आत्मा ஸ்நேகம் जी की अनन्य सहभागिता என்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட हमारे இருப்பதாக. सबके संग रहे. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर अब सबको आशीष करें.